திருவள்ளுவரின் திருமலரடிகளை நன்றாக போற்றி வணங்கி, சத்குருநாதரின் பேரருளுடன் மெய்யுணர்தல் என்ற அதிகாரத்துல நாம் இப்போ பயணம் செய்து கொண்டிருக்கிறோம். 3 குறட்பாக்களை பொருள் விளக்கம் சிந்தித்திருக்கிறோம். மெய்யுணர்தல் அப்படின்னா மெய்ப்பொருளை உணர்தல். எது மெய்ப்பொருளோ அது இல்லாமல் மற்றவற்றையெல்லாம் பொய்ப்பொருளை எல்லாம் மெய்ப்பொருள் என்று எண்ணிக்கொண்டிருந்தால் உனக்கு மீண்டும் மீண்டும் பிறப்பு என்பது ஏற்படும் அப்படிங்கிறத முதல்ல சொல்லிட்டார். அதனால மெய் உணர்தலுடைய அவசியம் சொல்லப்பட்டது. அதனுடைய இம்பார்ட்டன்ஸ் ஃபர்ஸ்ட் சொல்லியாச்சு. அப்படி மெய் உணர்தல்னால உனக்கு என்ன நன்மை அப்படின்னு கேக்குறான்னா, இருள் நீங்கி இன்பம் பயக்கும். இந்த அறியாமை என்ற இருள் நீங்கி பேரின்ப வீடு அப்படிங்கிறது உனக்கு கிடைக்கும். எப்பொழுது என்றால், இந்த அறியாமை உருவாக்கி இருக்கக்கூடிய மருள், அந்த மருள் என்பது தவறான புரிதல்கள், விபரீதமான புரிதல்கள். எது உண்மையோ அது உண்மை, எது பொய்யோ அதை உண்மையாக கருதக்கூடிய ஒரு பாவனை. அந்த மருளெல்லாம் நீங்கி மாசறு காட்சி உனக்கு எப்பொழுது அந்த மெய்ப்பொருளின் அறிவானது ஐயம் திரிவர கிடைக்கிறதோ அப்பொழுதுதான் உனக்கு அந்த பேரின்பம் என்ற வீடு பேரு அப்படிங்கிறது சித்திக்கும். அதுக்குதான் நீ மெய்ப்பொருளை உணரணும். பர்பஸ் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங் மெய்ப்பொருள். ஃபர்ஸ்ட் இம்பார்ட்டன்ஸ், அப்புறம் பர்பஸ் சொல்லியாச்சு. அதுக்கடுத்தது என்ன சொன்னார்? அதனுடைய பெருமையை சொன்னார். இந்த அவசியம், அதனுடைய அவசியம் ஏன், அதுக்கப்புறம் அது பெருமை உடையது. என்ன பெருமை உடையது அது அப்படின்னா, அந்த ஐயம் திரிவு வர அந்த அறிவை பெற்று விட்டாய் அப்படின்னு சொன்னா, ஐயத்தின் நீங்கி தெளிந்தார்க்கு வையத்தின் வானம் நனியது உடை. இங்கேயே இப்பவே சத்யோ முக்திகி அப்படின்னு சாஸ்திரம் எல்லாம் சொல்றது. இங்கேயே இப்பவே நீ முக்தனாக இருக்க முடியும். எப்போன்னா, எனக்கு நான் குருவிடமிருந்து கேட்கக்கூடிய மெய்ப்பொருளை குறித்த விஷயங்களில் யாதொரு சந்தேகமும் இல்லாமல் நன்றாக கேட்டு அதை உட்கார்ந்து நான் பொறுமையாக நிதித்தியாசனங்கள் எல்லாம் செய்து அதையே என்னுடைய வாழ்க்கையின் முதற் பொருளாக நான் எடுத்துக்கொண்டு 10 விஷயத்துல ஒரு விஷயமா அதை வச்சுக்காம இது ஒன்னே விஷயமா வைத்துக் கொண்டிருந்தேன் என்றால் அது தெளியும். அப்படி தெளிந்தால், நிறைய அழுக்க போட்டு வச்சிருக்கோம், தண்ணி ஒரே கலங்கி இருக்கு அப்படின்னா வெயிட் பண்ணணும். தெளியறதுக்கு கொஞ்சம் வெயிட் பண்ணணும். உடனே தெளியாது. நம்ம என்ன பண்ணுவோம்? நமக்கு எல்லாருக்கும் இந்த அனுபவம் இருக்கு. வாட்டர் வெளியில பைப்ல தண்ணி வருது, வாங்க வாங்க போய் பிடிக்கலான்ட்டு குடத்தை தூக்கிட்டு ஓடுவோம். இல்ல டேங்க்காரன் கொண்டு வரானாலும் குடத்தை தூக்கிட்டு ஓடுவோம். ஓடினா நம்மளே ஒரு துணியை போட்டுதான் அதை பிடிப்போம். கொண்டு வந்து வீட்டுல வச்சதுக்கு அப்புறம் உடனே எடுத்து ஒரு டம்ளராது யாராவது குடிச்சிருப்போம். ஆனா குடிக்கவும் விட மாட்டாங்க, குடிக்கவும் முடியாது. அவ்வளவு கலங்கலா இருக்கும். ஒரு பைப்புல அடிச்சுட்டு வரோம்னா கூட அப்படிதான் இருக்கும். அந்த எல்லாம் வெயிட் பண்ணணும், செட்டில் ஆகணும். அது பூரா செட்டில் ஆகி இறங்கினதுக்கு அப்புறம் கொஞ்சம் ரொம்பவே இது பாக்குறவங்க, பயப்படுறவங்க என்ன பண்ணுவோம்னாக்க, இன்னொரு தடவை டபுள் கிளாத்ல வடிகட்டிட்டு கொதிக்க வச்சுட்டு அப்புறம் தான் குடிக்கிறது. தெளியறதுக்கு நேரம். அதனால ஐயம் நீங்கி தெளிவது எல்லாம் ஒரு ப்ராசஸ் தான். ஒரு வேர்டு ஒரு ப்ராசஸ். அப்படியே டக்கு டக்கு டக்குன்னு ஆயிடும்னு எல்லாம் கிடையாது. இது இட் மே ஈவன் டேக் ஜென்மாஸ். அதுதான் அங்க முக்கியம். இந்த ஜென்மா இல்ல, அடுத்த ஜென்மா இல்ல, அடுத்த ஜென்மான்னு தெரியாது நமக்கு. எந்த அளவுக்கு இந்த ஜீவன் தயாரா இருக்கோ அந்த அளவுக்கு. அதைத்தான் கிருஷ்ணர் யோக பிருஷ்ட விசாரத்துல சொன்னார். பார்த்த நைவேக நாமுத்திர விநாசஸ்தஸ்ய வித்யதே நவி கல்யாண கிருத்து கஷ்டித்து துர்கதிம் தாத்த கச்சதி. ஒரு நாளும் வீண் போகாது. நீ செய்த முயற்சிகள் ஒரு நாளும் வீண் போகாது. அது நிச்சயமாக பலனை கொடுக்கும். ஒருவேளை நீ உன்னுடைய புண்ணிய பலன்களினால நீ போய் அங்க சொர்க்கம் எல்லாம் அனுபவித்து விட்டு பிறகு இங்கு வருகிறாய் என்றால் நல்ல ஒரு பிறவியை உனக்கு நான் கொடுப்பேன் அப்படின்னு சொன்னார் இல்லையா? இந்த தெளிதல் தான் டைம் ஆகும். அதுக்குதான் அவனுக்கே அர்ஜுனனுக்கு ஒரு டவுட் வந்துடுது. தெளிதல் இந்த ஜென்மால முடியலைன்னா என்ன பண்றது? ஒன்னும் பிரச்சனை ஒன்னும் இல்லை, அடுத்த ஜென்மால பண்ணிட்டு போறோம், அவ்வளவுதான். ஆனா அது நிச்சயம் வீண் போகாது. முயற்சி பண்ணனா இப்பவே உனக்கு கிடைக்கும். ரெண்டையும் அவர் சொன்னார். நீயேதான் முயற்சி பண்ணணும், நீயேதான் உனக்கு நண்பன், நீயேதான் உனக்கு எதிரி, எல்லாம் சொன்னார். முயற்சி தான் முக்கியம். அபியாசம் வைராக்கியம் இது 2 தான் வழி. வாயோரிவ சுதுஷ்கரம். கரெக்ட், எல்லாம் கரெக்ட், புரிஞ்சுக்கிறோம். ஆனா நீ அபியாசத்தை பண்ணும் பொழுது அவன் என்ன கேட்கிறான்?
அவன் ஒருவேளை அயதி ஸ்ரத்தையோ பேதும், அந்த வார்த்தையை புரிஞ்சுக்கணும். சரியா முயற்சி பண்ணாம அவன் விட்டுட்டான்னா என்ன பண்றது? அவனுக்கு பாவம். அவனுக்கு என்னன்னா, இவர் வேற முன்னாடி சொல்லிட்டாரு, ஆத்மௌபம்யேன சர்வத்திர. இந்த வார்த்தையை பார்க்கணும். ஆத்மௌபம்யேன சர்வம். உன்ன மாதிரியே எல்லாரையும் நினைச்சு நீ எல்லார்த்தையும் அன்பு செலுத்தணும்னு சொன்னா, இவன் என்ன பண்றான்? என்ன மாதிரியே எல்லாரும் ஓட்டையா பிடிச்சிட்டாங்கன்னா என்ன பண்றது? நான் அதுக்காக அதையும் உன்னை கேட்டு வைக்கிறேன் அப்படின்னு கிருஷ்ணர்கிட்ட வந்து ஒரு கொஸ்டின் கேட்டு ஆன்சர் வாங்கியது. நம்மளுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு. அயதி ஸ்ரத்தையோ பேர். சரியா முயற்சி பண்ணலனா, தெளிதலுக்கு நான் சரியா முயற்சி, என்னுடைய புருஷார்த்தத்துக்கு நான் சரியா டைம் கொடுக்கல. நான் ஊர்பட்ட விஷயத்த வச்சுட்டு இருக்கேன் கையில. அதுல எதனையா ஒண்ணத்தை வச்சுட்டு இதுல இதையும் அது ஒரு விஷயமா வச்சுட்டு இருக்கேன். எனக்கு வராதுதான். ஆனா அதனால எனக்கு விட்டுருவாரா பகவான்? விட மாட்டார். உனக்கு மறுபடியும் இன்னொரு சான்ஸ் கொடுப்பேன்னு அங்க சொன்னார். இங்க சிவஞான சித்தியார்னு சைவத்துல ஒரு அருமையான நூல் இருக்கு. எதுக்கு இந்த நூலை எடுத்து சொல்றேன் அப்படின்னு சொன்னா, நம்ம நினைக்கிறோம் இங்க இருக்கிறது அங்க இருக்காது, அது படிச்சாதான் பெருமை, பகவத்கீதை படிச்சாதான் பெருமை. அப்படி எல்லாம் இல்ல. பகவத்கீதையில இருக்கிற விஷயங்களைத்தான் அடுத்தடுத்து வந்த ஆச்சாரியர்கள் அவங்களுடைய கருத்துக்கள்ல சேர்த்திருக்காங்க. திருவள்ளுவர்ல இருந்து ஆரம்பிச்சு சைவ சித்தாந்த நூல்கள்ல இருக்கக்கூடிய கருத்துகள் வந்து அது ஏதோ தனியா எங்கேருந்தோ வந்தது அப்படின்னு இல்ல. அவர் அழகா எழுதுறாரு. நான் பாடல் சொன்னேன்னா நீங்க ஆச்சரியப்பட்டு போயிடுவீங்க. கேட்டல் சிந்தித்தல் தெளிதல் நிட்டை கிளத்தல். நிட்டை கிளத்தல்னா என்ன? நிஷ்டை யாரு? அது நல்ல உரம் மாறுது நம்ம மனசுல. ஆமா இப்படித்தான் அப்படின்னு உரம் மாறுது இல்லையா? என்று ஈரிரண்டாம் கிழக்கில் ஞானம் வீட்டை அடைந்திடுவர். ஈரிரண்டாம்னா என்ன? 4 விஷயம். கேட்டல், சிந்தித்தல், தெளிதல், நிஷ்டை கிளத்தல். அதுதான் 4 விஷயம். இது 2 நீ பண்ணிட்ட அப்படின்னு, இது 4 நீ பண்ணிட்டன்னு சொன்னா ஞானம் வீட்டை அடைந்திடுவர். அந்த ஞானம் உனக்கு ஏற்பட்டது, நன்றாக நிஷ்டை ஆகிவிட்டது என்றால் வீட்டை அடைந்திடுவர். நிஷ்டை மேவினோர்கள் வீட்டை அடைவர். மேவாது தப்பினவர் அவர்களுக்கு சொல்றார். மேவாது தப்பினவர் மேலாய பதங்களுக்கு ஈட்டிய புண்ணிய நாதராதி இன்பம் இனி நுகர்ந்து. என்ன சொன்னார் இங்க பகவான்? இங்க பிராபிய புண்ணிய கிருதாம் லோகா ருஷித்வா சாஸ்வதி சமாகா. நம்ம திருக்குறள் மட்டும் சிந்திக்கிறோம்னு இல்ல, திருக்குறள்ல இருக்கிறதையும் சித்தாந்தத்துல இருக்கிறதையும் இந்த பகவத்கீதையில இருக்கிறதையும் எங்கேயும் எதுவும் வேறுபடலைன்னு முதல்ல புரிஞ்சுக்கிறோம். நம்ம அதை புரிஞ்சுக்கிறதே நமக்கு ஒரு பெரிய புண்ணியம். நான் எனக்கு இதுதான் பெருசு, அதுதான் பெருசு, அதெல்லாம் எதுவுமே பெருசும் இல்லை சின்னதும் இல்லை. விஷயம் என்ன? நமக்கு என்ன வேணும்? ஈட்டிய புண்ணிய நாதராகி இன்பம் இனி நுகர்ந்து. எங்க போய் இன்பம் நுகர்றாரு அவரு? காப்பிய புண்ணிய கிருதாம் லோகா நுஷித்வா சாஸ்வதி சமாகா. அங்க சொன்னார் அரண் அருளால் இந்த பார்மேல் நாட்டிய நல்குலத்தில் வந்து அவதரித்து குருவான் ஞான நிஷ்டை அடைந்து. எவ்வளவு அழகா சொல்றாரு பாருங்க. தமிழ் தானே புரியறது. என்ன அவ்வளவு சிரமமே இல்லையே நமக்கு. தமிழ் தான் நமக்கு அப்படியே இனிக்க இனிக்க புரியறது. இங்க பகவானும் அதேதான் சொல்லாதவா யோகினாமேவ குலேபவதி தீமதா. நல்குலத்தில் வந்து அவதரித்து குருவான் ஞான நிஷ்டை அடைந்து அடைவர் நாதன் தானே. சித்தாந்தத்துல சில வேதங்கள் இருக்கும், ரொம்ப மைன்யூட்டான வேதங்கள். அவர்கள் மோட்சம் என்று விவரிப்பது வேறாக இருக்கலாம். அது 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 இப்ப இங்க பேச்சு கிடையாது. நான் இப்ப சொல்லக்கூடிய ஒரு கருத்து என்ன அப்படின்னு சொன்னா, இங்க படிக்கக்கூடிய விஷயங்களை ஒப்பு நோக்கும் போது நமக்கு நம்மளுடைய இந்த இந்த டெப்த் ஆஃப் அவர் நாலேஜ், எவ்வளவு ஆழமான இந்த இது இருக்கு, இந்த நாலேஜ் இருக்கு, இந்த ரிசோர்சஸ் எப்படி இருக்குன்னு நாம புரிஞ்சுக்கணும். ஏதோ மேம்போக்கா திருக்குறளை பார்த்துட்டு அவர் அதை சொல்லியிருக்காரு, இதை சொல்லியிருக்காரு, அங்க எத்தனை இதுல திருக்குறள்ல எத்தனை வந்து மரத்து பெயர் இருக்கு, எத்தனை வந்து இலை பெயர் இருக்கு, எத்தனை எழுத்து இருக்கு, எத்தனை இற்று இருக்கு, எத்தனை இக்கு இருக்குன்னு. என்ன இது? இதுக்கா திருக்குறள் படிக்கிறோம்? நம்ம யோசிச்சு பாருங்களேன். இதெல்லாம் இப்ப வந்து ஒரு ஒரு பெரிய விஷயமாக பேசப்படும் பொழுது நாம புரிந்து கொள்ள வேண்டும். ஆழத்திலும் ஆழமாக குறள் விஷயங்களை நாம எடுத்து படிக்கணும் அப்படிங்கிறது. அதுதான் என்னுடைய நோக்கம். இதை காமிக்கிறதுக்கு வேற ஒண்ணும் கிடையாது. ஏன்னா எவ்வளவு நீட்டா இட் கம்ஸ் இன் டு பிளேஸ் அப்படிங்கிறத காமிக்கிறதுக்காக சொல்றேன் நான். தெளிதல்ங்கிறத எவ்வளவு முக்கியமாக எல்லா சித்தாந்தங்களும் சொல்கிறது. சைவ சித்தாந்தம், அத்வைத சித்தாந்தம், எதுவாக இருந்தாலும் சரி, தெளிதல்ங்கிறது உனக்கு வேணும். நீ கண்டிப்பாக நீ உட்கார்ந்து கற்ற விஷயத்தை நீ தியானம் செய்துதான் ஆக வேண்டும். எதுக்காக நான் பாராயணம் பண்ணணும், எதுக்காக நான் பண்ணணும், எதை படிக்கணும் அப்படின்னு கேள்வி கேட்டுக்கொண்டு இருக்கிற நேரத்துல படிச்சுடலாம் பேசாம. அதனால இதை செய்யணுங்கிறார். இங்க வள்ளுவர் என்ன சொல்றாருன்னா,
நீ எவ்வளவு படிச்சாலும் உனக்கு தெளிவு ஏற்பட்டால்தான் வையத்தின் வானம் நனியது உடைத்து. இங்க சத்யோ முக்தின்னு எதுக்கு சொல்றோம் அப்படின்னு, இங்கேயே நிம்மதியா இருந்துட்டு போய், இல்லைன்னா இங்கேருந்து கிளம்பி மறுபடியும் 8வது அத்தியாயத்துல அந்த விஷயம் எல்லாம் சொல்லுவார். இங்கேருந்து கிளம்பி பிரம்மலோகத்துல போய் உட்காந்து படிப்பான் பாவம். அந்த பிரம்மலோகத்துல போனாலும் படிக்கணும், அங்கேயும் படிக்கணும். பிரம்மாஜி எடுப்பார் கிளாஸ், அவ்வளவுதான். வேற டீச்சர் மாறுவாங்க, ஆனா விஷயம் அதேதான். இப்ப அதுக்கு இங்கேயே படிக்கலாமே. அதனால படித்து அது படித்த விஷயத்தை சிந்தித்து தெளிதல் பெற்றுத்தான் ஆக வேண்டும் அப்படிங்கிறது எல்லா சாஸ்திரங்களினுடைய முடிவான கருத்தா இருக்கு. அடுத்த குறள்ல நான் இப்ப சொன்ன விஷயத்த அவர் ஆணித்தரமாக சொல்லுவார். நம்ம பார்க்க போறோம் இப்போ 354வது குறள். ஐயுணர்வு எய்திய கண்ணும் பயமின்றே மெய்யுணர்வு இல்லாதவர்க்கு. ஐயுணர்வு எய்திய கண்ணும் பயமின்றே மெய்யுணர்வு இல்லாதவர்க்கு. மெய்யுணர்வு இல்லாதவர்க்கு ஐம்புலன்களின் அடக்கத்தை உடைய மனதை பெற்றிருந்தாலும் கூட அதனால் பயனில்லை. அதுதான் இந்த குறட்பாவினுடைய கருத்து. சிம்பிளான குறட்பா தான். ஆனா எங்க கனெக்ட் பண்றோம் நம்ம அப்படின்னா, மெய்யுணர்வு இல்லாதவர். மெய்யுணர்வு என்பது எப்பொழுது உனக்கு கிடைக்கும்? மெய்ப்பொருளை பற்றிய அறிவில் நிலைப்பாடு இருந்தால்தான் கிடைக்கும். கேட்டல், சிந்தித்தல், தெளிதல். இந்த தெளிதல் என்பது பூரணமாக இருந்தால்தான் மெய் அறிவு இருக்கு இல்லையா, இந்த மெய்ப்பொருளை பற்றிய அறிவு, அது நம்மயமாகும். அப்பதான் அந்த மெய் உணர்வு அப்படிங்கிறது ஏற்படும். அதர்வைஸ் மெய் உணர்வுங்கிறது நமக்கு ஏற்படாது. ஏன்னா நமக்கு விக்ஷேபங்கள் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், நிறைய திங்கிங் வந்து வேற எங்கேயான போய்கொண்டே இருக்கு அப்படின்னு சொன்னா, இப்ப ஏன் இந்த ஐயுணர்வு எய்திய கண்ணுங்கிற வார்த்தையை போடுறார்? பேசுறது துறவி கிட்ட. துறவி வந்து கட்டாயம் புலனடக்கம் தான் அவருக்கு முதல் விஷயமாவே இருக்கும் இல்லையா? புலனடக்கம் தான். இப்ப நம்ம என்ன படிக்கிறோம், இதுல கைவல்யாவனை எடுத்தாலும் சரி, எந்த கிரந்தத்தை எடுத்தாலும் சரி, எடுத்த உடனே ஒரு ஆசிரியர்கிட்ட வரணும்னா அதுக்கு ஃபர்ஸ்ட் சில குவாலிபிகேஷன்ஸ் நீ எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்றது சாதன சதுஷ்டய சம்பத்தி. எடுத்த உடனே என்ன சொல்றாங்க? சமம், தமம், விடல், சகித்தல், இதெல்லாம் வேணும் அப்படின்னு சொல்றாங்க. சமம் அதக்கரண தண்டம், தமம் புறக்கரண தண்டம். இப்படி எல்லாம் வந்து நம்ம ஒரு விஷயத்தையும் அதுல அகக்கரணம் யார் இன்னொருத்தரோட அகக்கரணமா என்னுடைய மெய்வாய் கண் மூக்கு செவி எல்லாத்தையும் நான் கண்ட்ரோல் பண்ணணும், என்னுடைய கர்மேந்திரியங்களை நான் கண்ட்ரோல் பண்ணணும், இதெல்லாம் நான் வெளியில பராக்குக்கு விடக்கூடாது அப்படிங்கிறது தான் ஃபர்ஸ்ட். இங்க வேணா கிளாஸ்லயே உட்கார மாட்டோங்க இல்லைன்னா. ஓ நான் ஒண்ணு சொல்லிட்டு இருப்பேன், அங்க வேற ஏதோ ஒண்ணு நடக்கும், தெரியாது நமக்கு. ஏன்னா நம்ம பாக்குறது கிடையாது. நேர் கிளாஸா இருந்தாலாவது அட்லீஸ்ட் நமக்கு சொல்லலாம், நீங்க வந்து போன் அணைச்சு வைங்கோ, போனை வந்து இந்த மோட்ல போடுங்க, சைலண்ட் மோட்ல எல்லாம் சொல்லணும். நம்ம சொன்னாதான் அதெல்லாம் நடக்குமே தவிர்த்து அதர்வைஸ் தானாவே வரும்போதெல்லாம் அதை பண்ணணும். ஏதாவது ஒரு சில பேர் பண்ணுவாங்க, எல்லாரும் எல்லாம் பண்றது கிடையாது. அப்போ இது பராக்கு போகும். இந்த புத்தி எப்படி போகும்னா பராக்குல. அப்ப என்னதான் நம்ம படிச்சாலும் அது நமக்கு உள்ள போறதா, உள்ள போற விஷயம் நிலைக்கிறதா, அது எவ்வளவு தூரம் நமக்கு ஆழமா நிக்கிறது, நமக்கு ஒரு பிரச்சனை வரும் பொழுது அது எப்படி நமக்கு ஹெல்ப் பண்ண. ஒரு நாலேஜோட பர்பஸ் என்ன? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நாலேஜோட பர்பஸ் வந்து நமக்கு தேவையான சமயத்துல அது உபயோகமாகும். எல்லா நாலேஜோட பர்பஸும் அதுதான். ஏட்டு சுரைக்காய் கறிக்கு உதவார். இது ஏட்டுல இருக்கிறதுனால எனக்கு ஒரு புண்ணியமும் இல்லை, இது என்மயம் ஆகுறதுனாலதான் எனக்கு விஷயமே இருக்கு. அப்ப இது எனக்கு மெய் உணர்வாக மாறணும். நான் மெய்ப்பொருளை அறிவது அப்படிங்கிறது, மெய்ப்பொருளை அறியும் பொழுது அந்த மெய்யை நான் உணர்ந்திருக்கும். அந்த அவ்வளவு தூரத்துக்கு அது எனக்கு ஆழமாக போயிருக்கணும் இல்லையா? அதனாலதான் சொல்றார், நீ மெய் உணர்தல்ங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம். ஆக்சுவலா புலனடக்கம் எதுக்காக பண்ண சொல்றாங்க? டிஸ்ட்ராக்ஷன் இல்லாம இந்த விஷயத்த படிக்கணுங்கிறதுக்கு. டிஸ்ட்ராக்ஷன் இருந்ததுன்னா இது உள்ளுக்குள்ள போகாது. ஏன்னா டிஸ்ட்ராக்ஷன் ரொம்ப பவர்ஃபுல், அது நம்மள பலவத்து அப்படின்னு தான் சொல்லியிருக்கு. அது இழுத்துட்டு போயிடும். நம்ம ஹரந்தி பிரசபம் மனஹன்னு சொல்றாரு இல்லையா பகவான். அப்ப அது இழுத்து கொண்டு போறது. அப்ப நான் அதுக்கு அந்த டைமுக்கு அகெயின்ஸ்டா நான் ஃபோர்ஸ கொடுக்கணும் அப்படின்னா நான் நிறைய பிராக்டிஸ் பண்ணணும், ஏகப்பட்ட டைம் இதுக்கு ஸ்பெண்ட் பண்ணணும். எப்பெல்லாம் டைம் கிடைக்கிறதோ அப்பெல்லாம் நான் இந்த விஷயமாவே படிக்கணும், இந்த விஷயமாவே கேட்கணும், அதுக்கு நான் இவ்வளவும் பண்ணணும். அதுக்கு எனக்கு என்ன வேணும்னா புலனடக்கம் ஃபர்ஸ்ட் வேணும். சோ புலனடக்கத்தினுடைய நோக்கமே என்ன அப்படின்னா மெய்யுணர்தல் தான் புலனடக்கத்துடைய நோக்கம். டயட்டிங் இல்லை. நான் புலனெல்லாம் அடக்கம் பண்ணி வச்சிருக்கேன், அதனால நான் ஸ்பிரிச்சுவல் டயட்டிங் இருக்கேன். இது ஒரு விஷயம். இப்ப ஸ்பிரிச்சுவல் டயட்டிங், நான் இதெல்லாம் பார்க்க மாட்டேன், அதெல்லாம் பார்க்க மாட்டேன், நான் நல்லதா பார்த்துன்னு நல்லதா பார்த்து அதுல முழுகின்றோம்.
அவ்வளவுதான். எதுல போனாலும் இந்த மனசு இருக்கு இல்லையா, மகா குரங்கு அது. எப்ப வேணாலும் வந்து போட்டு நம்மள காலி பண்ணிடும். அதனாலதான் சொல்றது, நீ எந்த அளவுக்கு ரிஸ்ட்ரிக்ட் ரெஜிம் வச்சுக்கிறியோ அந்த அளவுக்கு ரிசல்ட் வந்து குவாலிட்டியா இருக்கும். ரிசல்ட்ல குவாலிட்டி தான் ரொம்ப முக்கியம். நமக்கு டைம் கூட முக்கியம் இல்ல. ரிசல்ட்ல குவாலிட்டி தான் ரொம்ப முக்கியம். இப்ப இந்த மெய்யுணர்தல் அப்படிங்கறத பண்ணணும்னாலே ஒன்லி ஒன் சோர்ஸ். வேதாந்த விசாரம் தான் ஒரே சோர்ஸ். அந்த வேதாந்த விசாரத்தையும் தனியா பண்ண முடியாது. இட் ஹேஸ் டு பி டன். நம்ம ஒரு குருவோட மட்டும்தான் அதை நம்ம பண்ணி ஆகணும். அந்த குரு கிட்ட போய் உட்கார்ந்து துறவு பெற்றாலும் கூட அவருக்கு வேதாந்த விஷயங்கள் தெரியல அப்படிங்கிற போது, நம்ம 2 விதமான சந்நியாசம் எல்லாம் இதுல பார்த்திருக்கோம். பகவத்கீதையில படிக்கிறச்சே பார்த்தோம். விவிதிஷா சந்நியாசம், வித்வத் சந்நியாசம் எல்லாம் பார்த்தோம். படிக்கிறதுக்குன்னே சந்நியாசம் எடுத்துக்கிறது, படிச்சதுனால சந்நியாசம் எடுத்துக்கிறது. இப்ப படிக்கிறதுக்கே சந்நியாசம் எடுத்துக்கொண்டிருக்கிறவர்களுக்குத்தான் இந்த விஷயங்கள் எல்லாம் சொல்கிறார் திருவள்ளுவர். அவர் என்ன சொல்றார்? இந்த விரதங்களை எல்லாம் நீ கடைப்பிடி. நீ அருளுடைமை முதல் கொல்லாமை என்ன செய்யாமை வரை நீ உள்ள விரதங்களை எல்லாம் நீ கடைப்பிடி. அதன் பிறகு நீ நிலையாமை முதல் இருக்கக்கூடிய விஷயங்களை அறிந்து கொள். அதனால் தான் நீ குருநாதர் சொல்வதை உன்னால் உள்வாங்க முடியும். அப்ப இங்கே சொல்லிடுறார், இது உனக்கு ரொம்ப முக்கியமான ஃபேஸ் அப்படின்னு சொல்லிடுறார். இப்ப துறவுக்கு முக்கியம் எது அப்படின்னா, அடிப்படை இந்த புலனின்பங்களை நாடாமல் இருத்தல் அப்படிங்கறதோட அடிப்படையே என்னத்துக்காக அப்படின்னு சொன்னா, மெய்யுணர்வதற்காகத்தான் அப்படிங்கிறது. அப்போ நீ ஏன் சொல்றாருன்னா, முன்னாடி இதுல சொன்ன ஐயத்தின் நீங்கி தெளிந்தார்க்கு வையத்தின் வானம் நனியது உடைத்து. இப்ப இதை நம்ம பார்க்கும் பொழுது நமக்கு என்ன தோணும்னா, சரி அவர் வந்து துறவியா இருக்காரு, நிச்சயம் அவருக்கு வந்து அவரு லைஃப் ஃபுல்லா அவர் வந்து நிறைய இந்த மாதிரி இதுவே ஸ்பிரிச்சுவல் விஷயத்திலேயே இருந்திருக்காரு, அவருக்கு நிச்சயம் முக்தி தான் அப்படின்னு அவர் சொல்றாரு. அப்படிலாம் நினைச்சிடாத. ஒழுங்கா படிச்சு சந்தேகம் இல்லாம அந்த அர்த்தம் உனக்கு உள்ள போச்சுன்னா மட்டும்தான் அது உனக்கு பலன் கொடுக்கும் அப்படிங்கறத தீர்த்துடுறாரு. அந்த சந்தேகத்தை நமக்கு தீர்த்துடுறாரு. மேம்போக்காக படித்தால் எனக்கு பலன் வருமா? வராது. ஏன்னா இதுல அழகான ஒரு விசாரம் இருக்கு கைவல்ய நவனிதர். நீ நான் இந்த இரண்டில்லாமல் இரண்டில்லாமல் நிறைந்த பூரணமாய் எங்கும் நானாக தெரிந்த ஞானம் நழுவுமோ குருவே அப்படின்னு கேட்டான். நீ நானுன்னே வித்தியாசமே இல்லாமல் நான் ஒண்ணுதான் அப்படின்னு தெரிஞ்ச இது யோமாம் பஷ்யதி சர்வத்திர சர்வஞ்சமயி பஷ்யத்தின்னு சொன்னார் இல்லையா பகவான். அந்த மாதிரி எனக்கு ஒரு தடவை எனக்கு அந்த விஷயம் விஷன் ஆயிடுத்து அப்படின்னா அதுக்கப்புறம் அது நழுவுமா அப்படின்னு கேக்குறான் அந்த சிஷ்யன். வந்து ஞானம் நழுவுவதற்கு சான்சஸ் இருக்கா அப்படின்னு இவர் சொல்றார், அந்த ஆச்சாரியார் சொல்றார். என்ன சொல்றார்? இது தானாகும் பிரம்ம ரூபம் சத்குரு நூலால் தோன்றும், ஆனாலும் தடைகள் உண்டே அனுபவம் உரைத்திடாது. உன்கிட்ட தடைகள் இருந்தது அப்படின்னு சொன்னா உன்னால அந்த பிரம்ம ஞான நிஷ்டையை உணரவே முடியாது. ஏன்னா உனக்கு துக்கம் எப்ப பாரு இருந்து கொண்டே இருக்கும். பிரம்ம ஞான நிஷ்டைங்கிறது என்னது? பின்ன எல்லை இல்லாத ஆனந்தம். அந்த இல்லை இல்லாத ஆனந்தம்ங்கிறத நமக்கு எந்த விஷயத்தினாலும் நம் மனம் சஞ்சலப்படாமல் இருக்கிறதாங்கிறது தான் நம்மளுக்கு ஸ்கேல். அவங்களுக்கு இருக்கிற ஸ்கேல். இன்னொரு அவங்க மனம் எப்படி தெரியுமா இருக்கு? நான் பேசுறேன்ப்பா, அவங்க ஒரே சஞ்சலமா பேசுறாங்க. அவங்க இத்தனை வருஷம் கிளாஸுக்கு போயிருக்காங்க, யூஸ்லெஸ் வேஸ்ட், அது ஒன்றும் பிரயோஜனம் கிடையாது. நான் ஜட்ஜ் பண்ணிட்டேன். அண்ணா யாருக்கு லாபம்? அவங்க ஜட்ஜ்மெண்ட் நமக்கு, அவங்கள ஜட்ஜ் பண்றதுனால நமக்கு ஏதாவது லாபம் இருக்கா? யோசிச்சு பாருங்களேன். இந்த ஜட்ஜ்மெண்ட்ங்கிறதுக்குள்ளேயே போகவே வேண்டிய அவசியம் இல்லை. வெதர் ஐ எம் லைக் தட், நான் எப்படி இருக்கேன், எனக்கு சஞ்சலம் இருக்கா, என்னோட சஞ்சல மொமெண்ட்ஸ் எல்லாம் எழுதணும். என் சஞ்சல மொமெண்ட்ஸை நான் எப்படி ஓவர் கம் பண்றேன், அதுக்கு நான் உழைக்கிறேனா? டைம் இதுக்கே பத்தாது நமக்கு. அதனாலதான் சொல்றது அக்கம் பக்கம் பார்க்காதே அப்படிங்கிறதே காரணம். அதுதான், வேற ஒண்ணும் கிடையாது. இப்ப என்னன்னா, அங்க இவர் சொல்றார் கைவல்ய நவனிதத்துல, அந்த ஆசிரியர் அழகா சொல்வார், அக்னி கட்டுப்பட்டால் அற்பமும் சுடமாட்டாது. நல்ல உதாரணம். நல்ல தளத்தளன்னு கங்கு இருக்கு, அதுல போட்டனாக்க எதனா வந்து இதுவாகும், எரியும். அக்னி அக்னிதான், அது கட்டுப்பட்டு இருந்தாலும் அது அக்னிதான். ஆனா அதுல ஒரு இதை போட்டா கூட, ஒரு புல்ல போட்டா கூட அது எரியாது. ஏன்னா அக்னிக்கு ஸ்ட்ரென்த் இல்லை. ஞான அக்னி தான், ஆனா அக்னிக்கு ஸ்ட்ரென்த் இல்லை. அக்னி எப்படி ஸ்ட்ரென்த் பெறும்? நான் திருப்பி படிச்சு திருப்பி நான் பாராயணம் பண்ணி திருப்பி நான் இதுலயே உட்காந்து வாழ்ந்து கொண்டு இருந்தேன்னா அது ஸ்ட்ரென்த். ஏன்னா இந்த மனசுக்கு அது தேவைப்படும். as long as we are இந்த பாடியில இருக்கிற வரைக்கும், இந்த ஜீவன் இந்த உயிர்ல இந்த உடலை தாங்கி கொண்டு இருக்கிற வரைக்கும் இந்த படிக்கிறதையும் சிந்திக்கிறதையும் அதில் நிதித்தியாசனம் செய்வதையும் விடவே கூடாது. அதுதான் இந்த குறளுடைய முக்கியத்துவம். ரொம்ப சின்னதா இருக்கிற மாதிரி நமக்கு
தோணும். ஒன் லைன் மீனிங் இஸ் வெரி ஈஸி அப்படின்னு தோணும். ஆனா இதுல இவ்வளவு விஷயம் இருக்கு நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது. இந்த இந்த அதிகாரத்தை பொறுத்தின வரைக்கும் எல்லா குரட்பாக்குள்ளேயும் நமக்கு நிறைய பயிற்சிக்கான டிப்ஸோட தான் அந்த குரட்பாக்கள் வந்து கொண்டிருக்குன்னு நம்ம பார்க்கணும். 355 படிக்கலாம். எப்பொருள் எத்தன்மை தாயினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு. எல்லாருக்கும் தெரிஞ்ச குறள், நிறைய சரளமா எல்லாரோட வாயிலையும் வந்து கொண்டிருக்கக்கூடிய குறள். நிறைய கோட்டிங் இந்த குறளை பண்ணியிருக்கார் சுவாமிஜியும். எல்லா இடங்கள்லயும் எப்பெல்லாம் மெய்ப்பொருளை பற்றிய சிந்தனைகள் நம்ம பண்றோமோ அப்பெல்லாம் பண்ணி கொண்டிருக்கோம். ஈஸி தான் அர்த்தம் சொல்றது, ஒன்லைன் அர்த்தங்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸி. எதை எந்த பொருள் எந்த தன்மையுடையதாக இருந்தாலும் அப்பொருளில் உள்ள மெய்ப்பொருளை காண வேண்டும். நம்ம இதுல கீதையில கூட படிச்சோம், சர்வத்திர சமதர்சனக. இந்த சமம் அப்படிங்கிறது தான் நாம் இப்ப கூட படித்து கொண்டிருக்கிறோம். எந்த பொருளை எடுத்துக்கொண்டாலும் அதில் பராபிரகிருதியும் அபராபிரகிருதியும் இணைந்தே இருக்கின்றன. நீ பராபிரகிருதியில போக்கஸ் பண்ணணும். பராபிரகிருதி இருக்கிறது இருக்கிறது என்பதை மனசுல புரிந்து கொண்டே இருக்கணும். லைட்டையும் பார்க்கணும், கையையும் பார்க்கணும். எத்தனை உதாரணங்கள் நம்ம பார்த்து பார்த்து புரிந்து கொண்டிருக்கிறோம். அந்த பராபிரகிருதி இல்லாமல் இந்த அபராபிரகிருதி இல்ல. இத்தனை விஷயத்தையும் கீதையில படித்துக் கொண்டு சேம் திங் தான் இங்க பகவான் இந்த திருவள்ளுவர் இந்த அழகான இந்த இதுல இந்த மெத்தட்ல சொல்ற. நம்மளுக்கு வேற பிரசன்டேஷன், அவ்வளவுதான், வேற ஒண்ணும். துறவி அப்படிங்கிறவருக்கு முக்கியமான கடமைகள் என்ன அப்படின்னு பார்க்கணும். ஏன்னா இங்க துறவியல்ல சொல்லியிருக்கார் துறவிக்கான கடமைகள் என்ன. துறவிக்கான கடமைகள் அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் திங், அவர் படிக்கிறதுக்காக துறவரம் எடுத்திருக்கார் அப்படின்ற ஸ்டேஜ்ல நம்ம அதை வச்சுட்டே திங்க் பண்ணுவோம். படிச்சுட்டு துறவரம் எடுத்தாருங்கிறத விட படிக்கிறதுக்காக துறவரம் எடுத்திருக்கார் அப்படின்னே திங்க் பண்ணும். ஃபர்ஸ்ட் அவர் எந்த காரியம் செய்தாலும் அந்த காரியத்திற்கான பலனை நாடாமல் இருத்தல் அப்படிங்கிறது தான் முக்கியமானது. நாம இல்லறத்தில் இருந்தாலும் கூட நாம் துறவு மனப்பான்மையில் இருக்கும் பட்சத்தில் நமக்கு எந்த காரியம் செய்தாலும் அந்த காரியத்திற்கான பலனை நாம கணிக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஃபர்ஸ்ட் திங். அடுத்தது ரெண்டாவது கடமை என்ன அப்படின்னா, காரியம் பண்ணாம இருக்க போறது, எல்லா காரியமும் பண்ண போறோம். இந்த காரியங்களுக்கு பலனை நாம நிர்ணயித்துக் கொள்ள வேண்டியது. அடுத்தது, குருமுகமாக பொறுமையாக உட்கார்ந்து அறநூல்களில் கூறியவற்றை மெய் உணர்தலை பற்றிய விஷயங்களை நாம படித்துத்தான் ஆகணும். மெய் அறிவை பெற வேண்டும். திரும்ப திரும்ப படிக்கணும். குருவிடம் திரும்ப திரும்ப சந்தேகங்கள் இருந்தால் கேட்டுக்கொள்ளணும். அதை தெளிவு பெற்றுக் கொள்ளணும். அதற்கு பிறகு தனியே அமர்ந்து சுச்சௌதேசே பிரதிஷ்டாபிய சிரமாசனமாத்மனகனெல்லாம் பகவான் 6வது அத்தியாயத்துல அழகா எப்படி உட்காரணும், எப்படி தலையை வச்சுக்கணும், எப்படி முதுக வச்சுக்கணும், அவ்வளவு விஷயம் சொல்லி கொடுத்திருக்கார். அதுபடி உட்கார்ந்து நன்றாக தியானம் செய்ய வேண்டும். இப்போ இவர் என்ன சொல்றார், இதுதான் துறவியின் கடமை. இங்க நமக்கு ஒரு விஷயத்தினுடைய ஒவ்வொரு பொருளை பற்றியும் இந்த ஆசிரியரானவர், மெய்யறிவை சொல்லிக் கொடுக்கக்கூடிய ஆசிரியரானவர் நமக்கு விளக்கி சொல்வார். அப்ப இந்த பொருள் அப்படின்னு எப்பொருள்னு சொல்லியிருக்கார். முதல் வார்த்தை எப்பொருள் அப்படின்னு சொல்லியிருக்கார். ஒரு பொருள் அப்படின்னு எடுத்துக்கொண்டா அதுல 5 விஷயங்கள் இருக்கு. ஒண்ணு இருப்பு, அந்த பொருளினுடைய இருப்பு. அப்புறம் அந்த பொருள் நமக்கு விளங்குகிறது. நம்ம அஸ்தி பாதி அப்படின்னு சொல்றோம். அது இருக்கிறது, அது விளங்குகிறது, நமக்கு அது தெரிகிறது, புலப்படுகிறது அப்படின்னு சொன்னா இன்னும் நல்லா புரியும். விளங்குகிறது இஸ் a வெரி குட் வேர்ட், விளக்கம் அது. அடுத்தது இன்பம், அந்த பொருள் கொடுக்கக்கூடிய இன்பம் அப்படிங்கிறது அந்த பொருள்ல இருக்கு. நான் எனக்கு பிடிச்ச ஃபுட்டு இருக்கு அங்க அப்படின்னா, ஃபுட்டு இருக்கு, ஃபுட்டு தெரியறது, ஃபுட்டு என்ன டேஸ்ட் கொடுக்கும்னு எனக்கு தெரியும். அதனால எனக்கு என்ன ஹாப்பினஸ் வரும்னு எனக்கு தெரியும். எனக்கு இன்பம் எப்படி இருக்கும்னு தெரியும். அப்புறம் அந்த பொருளுக்கு ஒரு வடிவம் இருக்கு, அது ஒரு ஃபார்ம் இருக்கு. அப்புறம் அந்த பொருளுக்கு ஒரு பெயர் இருக்கு. இப்ப எந்த பொருளாக எடுத்தாலும் 5 விஷயம் இருக்கு. இந்த 5 விஷயத்த ஒரு பொருளை பார்த்த மாத்திரத்துல நம்மளுக்கு புரியுது. லட்டு அப்படின்னு எடுத்துக்கொண்டோம்னா, லட்டுக்கு ஒரு ஷேப்பு, லட்டுக்கு ஒரு டேஸ்ட், லட்டுக்கு ஒரு பேரு, லட்டு கொடுக்குற இன்பம், லட்டின் இருப்பு, லட்டின் இருப்பின் விளக்கம், இத்தனை விஷயங்களும் ஒவ்வொரு பொருளிலும் இருக்கிறது. இந்த பொருள் அப்படிங்கிறது உயிருள்ள பொருட்களுக்கும் பொருந்தும், உயிரற்ற பொருட்களுக்கும் பொருந்தும். நாம பொதுவாவே நம்ம முன்னாடியே சொல்லியிருக்கேன், உலகம் அப்படின்னு சொன்னாலே நம்ம உறவுகளையும் சேர்த்துக்கோங்க. வெறும் ஜட பிரபஞ்சத்தை மாத்திரம் வச்சுக்காரு. ஏன்னா ஜடத்தை விடுறது ஈஸி தான், அது ஒண்ணும் பெரிய கஷ்டம் கிடையாது. இந்த உறவு இருக்கு இல்லையா, அங்கதான். இப்ப உறவுன்னு எடுத்துக்கொண்டால் கூட நீ எந்த உறவை வச்சுட்டு இந்த 5 விஷயத்த போட்டு பாருங்களேன்.
இருப்பு இருக்கு, அதனுடைய விளக்கம் இருக்கு, இன்பம் இருக்கு, நாமம் இருக்கு, ரூபம் இருக்கு, எல்லாம் இருக்கா இல்லையா? எல்லாவற்று இந்த உலகத்தில் உள்ள அத்தனை பொருட்களுக்கும், அது உயிருள்ளதாக இருந்தாலும் சரி, உயிரற்றதாக இருந்தாலும் சரி, கடவுள் உட்பட அனைத்துக்கும் இந்த ஐந்தும் பொருந்தும். எந்தெந்த பொருட்கள் நம்முடைய ஐம்பொறிகள் மூலமாக நாம இந்த மனதிற்கு அதனுடைய விஷயங்களை ஏற்றுக்கொள்கிறோமோ, எந்த தன்மையுடையதாக அதை ஏற்றுக்கொள்கிறோமோ, ஒரு ஒரு பொருளும் ஒரு ஒரு தன்மையா இருக்கு. ஒண்ணு வந்து சாலிட் ஸ்டேட்ல இருக்கு, ஒண்ணு லிக்விட் ஸ்டேட்ல இருக்கு, ஒண்ணு கேஸ் ஸ்டேட்ல இருக்கு, ஒண்ணு சத்துவமா இருக்கு, ஒண்ணு ரஜசா இருக்கு, ஒண்ணு தமசா இருக்கு. இப்படி அதற்கு தன்மைகள் மாறுகின்றன. அது என்ன தன்மையில் இருந்தாலும் சரி, எந்த பொருளாக இருந்தாலும் சரி, என்னுடைய பொறிகள் புலன்களால் நான் எதையெல்லாம் அனுபவித்துக் கொண்டிருக்கிறேனோ, அப்படி அனுபவிக்கக்கூடிய அனைத்திலும் நான் மெய்ப்பொருள் இருக்கிறது என்பதை உணர்ந்து கொள்ள வேண்டும். இதுதான் இந்த விஷயம். நீங்க எதை கல்லு தானே, கல்லு அது அது வந்து ரோட்ல கிடக்கிற கல்லுங்க அது. அது அவர் உள்ள இருக்கிற சுவாமி கிடையாது. ரோட்ல கிடக்கிற கல்ல ரோட்ல வச்சதுதான் நம்ம தானே தவிர, அங்க உள்ள இருக்கிற சுவாமிக்கு சம்ஸ்காரங்கள் எல்லாம் பண்ணி அதை சுவாமி ஆக்கினது நாமளே தவிர, இந்த கல்லுக்கும் அந்த கல்லுக்கும் அடிப்படையில இருக்கிறது அந்த பராபிரகிருதியை ஞாபகம் வச்சுக்கோங்க. அது கட்டாயமாக எல்லா இடங்களிலும் இருக்கிறது. நான் முன்னாடியே உங்களுக்கு சொன்னேன், ஜட பிரபஞ்சத்தில் இருக்கிறது. ஜடத்துல அது விளங்குறது கிடையாது. அந்த விளக்கம் அப்படிங்கறத பண்ணறதுக்கான அந்த ரிஃப்ளெக்ஷன் அப்படிங்கறத கொடுக்கறதுக்கான மீடியம் தான் அங்க இல்லையே தவிர அது இருக்கு. இருப்பு என்பது இல்லாத இடமே கிடையாது. நாசத்தோ வித்யதே பாவோ நா பாவோ வித்யதே சதக. அது எல்லா இடங்கள்லயும் இருக்கிறது. இந்த எப்பொருள் எத்தன்மை தாய், எத்தன்மை தாயினும் அதான் ரொம்ப முக்கியம். இல்ல நான் மனிதர்களைத்தான் நான் என்னால நேசிக்க முடியும். நான் ஈவன் நான் நாய் பூனை குட்டிய கூட நேசிப்பேன். ஆனா மரங்கள் எல்லாம் என்ன இருக்கு அப்படின்னு, அது ஓர் உயிர் உயிர் இருக்கே. ஒரு கல்லுக்கு என்ன இருக்கு? இந்த கிரியேஷன்ல என்னென்ன இருக்கோ எல்லாத்துலயும் அந்த பிரம்மன் அப்படிங்கிறது இருக்கு. தூய உணர்வு அப்படிங்கிறது இருக்கு. அது இல்லாத ஒரு பொருள் கிடையாது. அப்படிங்கிற விஷயத்த புரிஞ்சுக்கிறது தான் இந்த மெய்யுணர்வை பெறுதல். அந்த முன்னாடி ஸ்லோகத்துல சொன்னமே, முன்னாடி பாடல்ல சொன்ன மெய்யுணர்வு இல்லாதவர்க்கு மெய்யுணர்வுங்கிறது என்னது? எல்லா இடங்களிலும் இருப்பது அந்த தூய உணர்வுதான் அப்படிங்கிறத நாம புரிந்து கொள்ள வேண்டும். சர்வபூதஸ்திதம் யோமாம் பஜத் ஏகத்வமாஸ்திதः சர்வதா வர்த்தமானோபி ச யோகீமை வர்த்ததே. பகவான் சொன்னார், எல்லா இடங்களிலும் எல்லாவற்றிலும் அவன் அந்த தூய உணர்வை பார்க்கிறான். அப்ப அவன் தான் என்கிட்ட நிலைத்து இருக்கிறான். அதுதான் ரொம்ப முக்கியம். இறைவன் அப்படின்னு சொன்னா, நாம இத அங்கேயே ஆராய்ச்சி பண்ணி பார்த்திருக்கோம். பகவத்கீதை படிக்கும் பொழுதே, இறைவன் என்பது ஒரு நாம ரூபத்துக்குள் அடங்கக்கூடிய ஒரு விஷயம் அல்ல. அதெல்லாம் தாண்டி பெருசு. அந்த அந்த பெருசு என்ன அப்படிங்கறதான் இப்ப நாம படித்துக் கொண்டிருக்கிறோம். ரசோகம் அப்சு கௌந்தேய எல்லாம் சொன்னாரா இல்லையா? ஒவ்வொரு இடத்துலயும் நான் எப்படி இருக்கேன்னு சொல்றேன். தண்ணி அப்படின்னா, தண்ணிக்குள்ள என்ன இருக்கு? நான் இருக்கேங்கிறார் பகவான். நான் இருக்கேன்ப்பா. தண்ணிங்கிறத தண்ணியா இருக்க வைக்கிறதுக்கு என்ன காரணமோ அந்த ரசமாக நான் தான் இருக்கேன். பலவான் அப்படின்னா, பலவான் எப்படி பலவானா இருக்கான்னா, பலத்தினாலதானே அந்த பலம் நான் தான். எப்படி இவ்வளவு விஷயம் பார்த்தோமா இல்லையா? நம்ம இப்பதான் பார்த்து ரெண்டும் ஒண்ணுக்கு ஒண்ணு மேட்சா வருது. எனக்கு ரொம்ப சௌரியமா இருக்கு, ஈஸியா உங்களுக்கு இங்க பாருங்க அங்க பாருங்கன்னு சொல்லறதுக்கு. எனக்கும் அதை சிந்திக்கிறதுக்கு ரொம்ப ஆனந்தமா இருக்கு. உண்மையிலேயே சொல்ல போனா இது ரெண்டும் பேரலா போறதுனால எனக்கு இந்த எடுக்கிறதும் ரொம்ப சௌரியமா இருக்கு. இது வேற ஒரு ஆங்கிள், அது வேற ஒரு ஆங்கிள் போயிட்டு இருந்ததுன்னா கொஞ்சம் இந்த கிளாஸ்க்கும் அந்த கிளாஸ்க்கும் பிரிட்ஜ் பண்ற மாதிரி இருக்கும். இது எப்பவோ படிச்சதா இருந்ததுன்னா. இப்ப நமக்கு ரொம்ப அதிர்ஷ்டம் எல்லாம் அட் ஏ டைம் பண்ணி. அப்புறம் இந்த எத்தன்மைத்து அப்படிங்கிறதுல இன்னொரு விஷயம் ஒண்ணு பார்த்தோம். எத்தன்மைத்து அப்படின்னா உயிர் உள்ளவை உயிரற்றவை எந்த தன்மையாக இருந்தாலும், அது உயிருள்ளவை உயிரற்றவைக்குள்ள கூட எந்த தன்மையாக இருந்தாலும், சத்துவமோ ரஜசோ தமசோ எந்த தன்மையாக இருந்தாலும். இன்னொரு அர்த்தம் எத்தன்மைத்து அப்படின்னா அது நிலையானதா நிலையற்றதா அப்படின்னு பார்க்கணும். நிலையற்றது அப்படிங்கிறது ஒன்னே ஒண்ணுதான், அதுதான் தூய உணர்வு. அது எப்பொழுதும் இருந்து கொண்டிருக்கு. நிலையானது என்பது ஒன்னே ஒன்று. நிலையற்றதுதான் நாம இந்த பார்க்கக்கூடிய இந்த பிரபஞ்ச விளையாட்டு. இந்த விளையாட்டு அப்படிங்கிறதுக்கே, இந்த இந்த லீலா வினோதமான இந்த பிரபஞ்சம் இருக்கே, இதுல எதுவுமே நிலை கிடையாது. இது எப்ப வேணாலும் இந்த திரும்பி பழைய ஸ்டேட்டஸ்க்கு போயிடும், அவ்வியக்தத்துக்கு போயிடும்.
திரும்ப அப்புறமா திடீர்னு அது வெளியில வரும். திடீர்னு இல்ல, ஒரு காலக்கிரமம்ங்கிறது இருக்கு. இந்த இந்த அளவுக்கு இவ்வளவு வருடங்கள், இவ்வளவு காலங்கள் இது இருக்கணும், இந்த யுகம் இருக்கணும், இந்த சிருஷ்டி இருக்கணும் எல்லாம் எல்லாத்துக்கும் ஒரு காலக்கிரமம் இருக்கு. காலத்தின்படி அது வெளியில மேனிஃபெஸ்டா மறுபடியும் அது லயமாறுது. அந்த சிருஷ்டி பின்ன ஸ்திதி பின்ன லயம் அப்படி ஆய்கொண்டிருக்கிறது. அப்ப இதுதான் நிலையற்றதாக இருக்கிறது. இந்த நிலையற்ற அனைத்திற்குள்ளும் நிலையாக நின்று கொண்டிருக்கக்கூடிய ஒரு விஷயம் இருக்கிறது. அதுதான் மெய்ப்பொருள் அப்படின்னு நாம புரிஞ்சுக்கணும். நம்ம இதுல ஒரு உதாரணம் பார்த்தோம். எத்தனை தடவை அழிச்சு மேல எத்தனை மாடி ஏத்தினாலும் அடியில ஃபவுண்டேஷன் ஒண்ணு இருக்கு, அதை மறந்துடக்கூடாது அப்படின்னு. அதே மாதிரி எத்தனை தடவை காமிச்சு காமிச்சு திரும்ப இது படத்தை நிறுத்தினாலும் ஸ்கிரீன் அதே மாதிரிதான் இருக்கு. அது 2 உதாரணம் நம்ம பார்த்திருக்கோம். ஸ்கிரீன் உதாரணம் ஒண்ணு, இது ஒண்ணு லைட் உதாரணம் வேற பார்த்திருக்கோம். அப்போ இந்த மெய்ப்பொருள் இப்படி இருக்கிறது, இது மாதிரிதான் இருக்கு இந்த மெய்ப்பொருள் அப்படிங்கிறத விளக்கறதுக்கு நிறைய தரிசனங்கள் நம்மளுடைய நாட்டுல இருக்கு. நம்ம நாட்டுல மட்டும்தான் எனக்கு தெரிஞ்சு இவ்வளவு தரிசனங்கள்னு சொன்னா மெய்ப்பொருளின் கருத்துக்களை விளக்கக்கூடிய சாஸ்திரங்கள், பலவிதமான சாஸ்திரங்கள் இருக்கு. ஆஸ்திகத்துக்குன்னு சாஸ்திரங்கள் இருக்கு, நாஸ்திகத்துக்கு எதுக்குங்க சாஸ்திரம் அப்படின்னு நமக்கு தோணும். அதுக்கும் சாஸ்திரங்கள் இருக்கு. நம்ம நினைச்சிட்டு இருக்கோம் இப்பதான் நாஸ்திகத்தை பத்தியே பேசுறாங்க, ஆஹா எவ்வளவு தப்பு பண்றாங்க, ஆஹா இவங்கள மாதிரி தப்பு பண்றவங்க கிடையாதுன்னு ஆஸ்திகர்கள் நினைப்பாங்க. இப்பதான் இப்படி பேசுறாங்க, கிடையவே கிடையாது. இது வேத காலத்துக்கு தொட்டே இருக்கிறது. ஒரு பொருள் வந்தாச்சுனாலே அதுக்கு எடுத்த உடனே அதுக்கு ஒரு அகைன்ஸ்ட் குரூப் ரெடியாயி, நீங்க எப்பேற்பட்ட பொருளா இருக்கட்டும், அது நீ எதுவா இருந்தாலும் சரி, அதுல ஒரு ஓட்டையை கண்டுபிடிக்கிறதுக்குன்னே ஒருத்தருக்கு புத்தியை வச்சிருப்பாரு பகவான். ஏன்னா அதுதான் உலகம், அப்படித்தான் இருக்கணும். அதை பார்த்து நம்ம கோவப்படக்கூடாது, ஆத்திரப்படக்கூடாது. இருந்துட்டு போறாங்க. இப்ப என்ன, அவங்க இருக்கிறதுனாலதான் நம்ம இன்னும் ஆழமா இந்த கடவுள் எப்படி இருக்கிறார் என்பதை இன்னும் ஆழமாக நம்ம சிந்தித்துக் கொண்டிருக்கு. அவங்க இல்லவே இல்லைன்னு எத்தனை தடவை சொன்னாலும் சரி, அவர் இருக்கிறாருங்கிறத நாம மறுபடியும் ஆழமாக உணர்ந்து கொண்டு இருக்கிறோம். இல்லவே இல்லைன்னு சொல்றதுக்கு கூட ஒரு ஆள் இருக்கணுமா இல்லையா? ஒரு ஆள் இருக்கிறதுனாலதானே அவரை இல்லைன்னு சொல்ல முடியுது. இதெல்லாம் ரொம்ப சட்டிலான விஷயம். நாஸ்திகத்துல நிறைய இது இருக்குன்னு சொன்னேன், சாஸ்திரங்கள் இருக்கு அதை சொல்றதுக்கு அப்படின்னு. நியாயம், வைசேஷிகம், யோகம், சாங்கியம், பூர்வ மீமாம்சா, உத்தர மீமாம்சா, இப்படி நிறைய சாஸ்திரங்களுக்கு எல்லையே கிடையாது. நாம எல்லாத்தையும் படிச்சு இந்த ஜென்மாவில இது எல்லாத்தையும் புரிஞ்சுக்க முடியாது. இதுக்காகதான் குருநாதர் வேணுங்க. அவர் என்ன பண்ணுவாருன்னா எதை கிரக்ஸா சொல்லணுமோ நமக்கு அதை சொல்லி கொடுப்பார். நம்ம எத்தனை கோடி புஸ்தகங்கள் இருக்கு, அந்த அத்தனை புஸ்தகங்களையும் நம்மளால படிச்சு அதுல இருக்கிற அர்த்தங்களை எல்லாம் நம்ம கண்டுபிடிச்சிட முடியுமா? நிச்சயமாக முடியாது. மெய்ப்பொருளை அறிய வேண்டும் அப்படின்னு நமக்கு ஆசை இருக்கிறதே முதல்ல பெரிய விஷயம்ங்கிறது கைவல்ய நவநீதம். சுபேச்சை அப்படின்னு, சுபேச்சைங்கிறதே ஒண்ணா, காலான முதல் பூவி வந்தால் முக்தியும் கை வந்ததாமே அப்படிங்கிறது. அது வரதே பெரிய விஷயம். அதுக்கே கோடி ஜென்மங்கள் தவம் பண்ண வேண்டியதா இருக்கு. அப்புறமா ஒரு குருநாதர் கிடைக்கிறார். அந்த குருநாதர் மூலமாக நமக்கு விஷயங்கள் புரியுது. அவர் எப்படி சொல்லி கொடுக்கிறார்? வாட் இஸ் த டீச்சிங் மெத்தடாலஜி அப்படின்னா, ஒரு பொருளை இன்னொரு பொருளோடு ஒப்பிட்டு விவேகம் பண்ணி டிஸ்கிரிமினேட் பண்றது அப்படின்னு அர்த்தம். பகுத்தறியல். இப்ப இருக்கிற பகுத்தறிவு என்ற சொல்லுக்கான பொருள் அல்ல, பகுத்து அறிவது. பகுத்து பிளஸ் அறிவது. நிஜமாவே பகுத்து அறிவது. எப்படி பகுத்து அறிவது? நித்தியம், அனித்தியம், சத்தியம், மித்யா, ஆத்மா, அனாத்மா, தர்ம, அதர்ம, லௌகிகம், அலௌகிகம், இப்படி பிரிக்கிறது. இப்படி பிரிச்சு எது நித்தியமா இருக்கு, எது அநித்தியமா இருக்கு நம்ம பார்ப்போம். எடு, எல்லா பொருளையும் எடு, எதெல்லாம் நித்தியமா இருக்கு, எதெல்லாம் அநித்தியமா. நமக்கு என்ன ஆகும்? ஃபைனலா ஒரு இது வரும், நம்ம எடுத்த அத்தனையும் அநித்தியத்துல வரும். அப்ப நித்தியம்ங்கிறது எது? கொஸ்டின் வருதா இல்லையா? இப்படித்தான் கொஸ்டின் ரைஸ் ஆகும். அப்படி கொஸ்டின் ரைஸ் ஆச்சு அப்படின்னா இங்க பேசுறது எதை பத்தினா சத்தியம் மித்யா விவேகத்தை பத்தி பேசிட்டு இருக்கோம். எது சத்தியமா இருக்கு? சத்தியம்னா என்ன? 3 காலங்களிலும் நிலையாக இருப்பது எது? அதுதான் சத்தியம். அதே மாதிரி அதை அறிவினால் அதை பாதிக்க முடியாது, அறிவினால் நீக்க முடியாது. இது இல்லைன்னு சொல்ல முடியாது நம்மளால. we cannot prove that it is not there. அதுதான் சத்தியம். ஆனா மித்யா அப்படிங்கிறது என்ன? அது ஒரு காலத்துல இருக்கிறது மாதிரி இருக்கு, ஆராய்ச்சி பண்ணி பார்க்கும் பொழுது அது இருக்க மாட்டேங்குது. இப்ப நம்ம அடுத்த ஸ்லோகத்துல நம்ம கீதையில அதுதான் படிக்க போறோம். மித்யா பத்தின விஷயங்கள் தான் படிக்க போறோம். மாயை பத்தின விஷயங்கள், மித்யா பத்தின விஷயங்கள் படிக்க போறோம். இப்ப என்ன அப்படின்னா, அந்த விவேகம் அப்படிங்கிறது இந்த சத்தியம் எது, மித்யா எது அப்படிங்கறத தெரிந்து கொள்வதற்கான விவேகத்தை கொடுப்பதன் மூலம், அதை சொல்லிக் கொடுப்பதன் மூலம், எந்த பொருள் எந்த தன்மைத்தானதாக இருந்தாலும்
அதில் இருக்கக்கூடிய மெய்ப்பொருளை பார்ப்பதற்கு குருநாதர் நமக்கு சொல்லிக் கொடுக்கிறார். அதுதான் விஷயம். இப்ப உதாரணத்துக்கு தங்கம், நகை, அதான் உதாரணம் எடுத்துட்டேன். இப்ப நகை, தங்க நகை பார்க்கும். இந்த தங்க நகை பார்க்கும் பொழுது நமக்கு வாங்குறவங்களுக்கு என்ன திருஷ்டி இருக்கும்? தோடு நல்லா இருக்கு, வளையல் நல்லா இருக்கு, இந்த டிசைன் அவங்க கிட்ட இருந்தது பார்த்திருக்கேன், அவங்க நான் கூட இதை வாங்கணும்னு நினைச்சேன். நான் வந்து ரொம்ப காலத்துக்கு முன்னாடி எனக்கு இப்ப பேங்கிள் ஒண்ணு வாங்குறதுக்காக கடைக்கு போனா அந்த பேங்கிள் மேலேயே என்ன தெரியுமா எழுதிடுச்சு, அரிமளம் டீச்சர் டிசைன் எழுதிடுச்சு. சிரிப்பா இருந்தது எனக்கு. புதுக்கோட்டையில ஒரு கடையில் அந்த டிசைனுக்கு பேரே அரிமளம் டீச்சர் டிசைன். அந்த மாதிரி டிசைனுக்கு வந்து நிறைய விஷயங்கள் இருக்கு. பேங்கிள்ல ஒரு டிசைன், அதுல ஒரு டிசைன், இதுல ஒரு டிசைன், அப்படி எல்லாம் இருக்கு. ஆனா எல்லாத்துலயும் இருக்கிறது என்ன? எல்லாத்துலயும் இருக்கிறது தங்கம் தான். தங்கம்ங்கிறது மாறுறது இல்லையே. இந்த வளையல்ல இருக்கிற தங்கம் வேற, இந்த இதுல தோடுல இருக்கிற தங்கம் வேற, அப்படி இல்லையே. எல்லாத்துலயும் இருக்கக்கூடியது தங்கம். அது மாதிரிதான் இந்த உலகத்துல பலவிதமான பொருட்கள் இருக்கும் பொழுதும் கூட எல்லாவற்றிலும் இருக்கக்கூடியது எது அப்படின்னா தங்கம் தான். சொல்ல போனா அந்த கடைக்காரருக்கு தங்கத்தின் மீதான பார்வைதான் இருக்கும், வாங்குறவனுக்கு தான் நகையின் மீதான பார்வை இருக்கும். அதுபோலத்தான் அறியாமையில் இருப்பவனுக்கு இந்த வெரைட்டியில இருக்கிற விஷயங்கள் மீதான பார்வை இருக்கும். அறிவை பெற்றவனுக்கு, மெய்யுணர்தலை பெற்றவனுக்கு அந்த வெரைட்டிஸ்க்கு எது ஆதாரமா இருக்கோ அதன் மீதுதான் பார்வை இருக்கும். இதத்தான் நம்ம இதுல பார்த்தோம், 2வது அத்தியாயத்துல கடைசியில பார்த்தோம். யானிஷா சர்வபூதானி தஸ்யாம் ஜாகிருதி சம்யமி எஸ்யாம் ஜாகிரதி பூதானி சா நிஷா பஷ்யதோ முனே. ஞாபகம் இருக்கா அந்த ஸ்லோகம்? யாருக்கு வந்து அறிவாளிக்கு இது இது வெளிச்சம், அறியாமையில் இருப்பவனுக்கு இது இருட்டு. எது? இந்த விஷயம், இந்த மெய்ப்பொருளை பார்ப்பது அப்படிங்கிற விஷயம் இருக்கே, எல்லாருக்கும் அது, அதாவது என் சர்வபூதானி அப்படின்னு சொன்னா அறியாமையில் இருக்கக்கூடிய அனைத்து பேர்களுக்கும் இது எப்படி இருக்கு அப்படின்னாக்க இது வந்து புலப்பட மாட்டேங்கிறது. ஆனா அறிவோடு இருப்பவனுக்கு இது நன்றாக புலப்படுகிறது. அவனுக்கு இது பகல், இவனுக்கு இது இருட்டு அப்படின்னு எல்லாம் பார்ப்போம். அப்போ இந்த இதுல கூட இருக்கு, நம்ம இதுல வேதத்துல இந்த சத்தியம், ஞானம், அனந்தம், பிரம்ம அப்படின்னு இதுல வந்து பிரம்மத்தை வந்து டிஸ்கிரைப் பண்றது. இதுல தைத்திரிய உபநிஷத்துல சத்தியம், ஞானம், அனந்தம், பிரம்ம யோவேத நிகிதம் குகாயாம் பரமே வியோமன்னு சோஷ்ணுதே சர்வான் காமான் சக பிரம்மணா விபஸ்டிதேதி அப்படின்னு ஒரு வாக்கியம் இருக்கு. அந்த வாக்கியத்துக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, பிரம்மனை, இந்த தூய உணர்வை சத்தியம், ஞானம், அனந்தம் என்று அது ஹிருதய குகையில் மேலான இடத்தில் அது இருப்பதாக எவன் அறிகிறானோ, என்ன அர்த்தம்? மலர்மிசை ஏகினான், அவ்வளவுதான் விஷயம். அதை எப்படி சொன்னார் திருவள்ளுவர் நமக்கு? மலர்மிசை ஏகினான் மானடி சேர்ந்தார். இதைத்தான் வேதம் சொல்றது. அது ஹிருதய குகையில் இருப்பதாக, மேலான இடத்தில் இருப்பதாக. ஏன் மேலானன்னு போட்டார்? ஏன் உயர்ந்தான்னு போடணும்? என்னத்துக்காக? அந்த வாக்கியத்துக்கு, வார்த்தைக்கு என்ன அர்த்தம் நம்ம வந்து புரிஞ்சுக்கிறது அப்படின்னா, எப்பொழுது ஒரு ஹிருதயம் மேலானதாக ஆகும்னா அங்க மெய்ப்பொருளை அறிய வேண்டும் என்ற எண்ணமாவது ஏற்படும் பொழுதுதான் அது மேலானதாக ஆகிறது. சுபேச்சையாக வரணும், இல்லைன்னா அது வந்து யூஸ்லெஸ்ஸா போயிடும் இல்லையா இந்த பிறவி. அதனால் அப்படி வந்து அதற்கான முயற்சிகள் செய்து அதை குருமுகமாக அறிந்து அது தனக்குள்ளேயேதான் இருக்கிறது, எங்கும் இருக்கக்கூடிய பரம்பொருள் தன்னுள் இருக்கிறது என்பதை அறிந்தவன் எவனோ அவன் எப்படி இருக்கான்னா அவன் பிரம்மஸ்வரூபமாக இருக்கிறான். அவனேதான் பிரம்மன். பிரம்மத்தை அறிந்தவன் பிரம்மனாகிறான். வேதவாக்கு, நாம சொல்லல. பிரம்மத்தை யார் நன்றாக அறிகிறானோ அவனே பிரம்மமாகிறான். அவன் அறிவு ஸ்வரூபமாக இருக்கிறான். அது மாத்திரம் இல்ல, சர்வான் காமான், அவன் அனைத்து ஆசைகளையும் ஒரே சமயத்தில் பூர்த்தி செய்து கொண்டவனாக ஆகிறான். ஏன்னா அனைத்து விஷயங்களும் அனைத்து விஷயங்களுக்கும் ஆதாரமாக இருக்கக்கூடியவன் நான் என்பதை அவன் அறிகிறான். இதுதான் மெய்ப்பொருளை உணர்வு. இப்படி மெய்ப்பொருளை உணர்வது அப்படிங்கிறது தன்னையே தான் உணர்வதுதான் அப்படின்னு புரிஞ்சுக்கணும். அது எங்கேயோ ஒரு இடத்துல இருக்குப்பா, அப்படி ஒரு ஜாஜ்வல்யமா இருக்கும். நம்ம எப்படியாவது அந்த இடத்துல போய் அதை பார்த்துடணும். எந்த டூர் ஆபரேட்டர் கூட்டு போறா சொல்லுங்க, போயிட்டு வந்துடலாம் அப்படின்னு பிளான் போடுற இடத்துல மெய்ப்பொருள் இல்லை. நம்ம எங்கேயுமே, நம்ம எங்க நடந்தாலும் அது நம்மளோடயே இருக்கு. நம்ம ஏன் இங்கேயே எல்லாம் இருக்கு, ஹிருதய குகையில எல்லாம் இருக்கு, வேற எங்கேயும் இல்லையே. அது எங்கேயாவது இருந்ததானா தேடுறதுக்கு, அது எங்கேயும் இல்லை, நீதான் அதை தூக்கி சுமந்துட்டு இருக்க அப்படிங்கிறது சாஸ்திரம். அப்போ தேடுறதுக்குன்னு ஒரு இடம் கிடையாது. ஏன்னா அது எல்லா இடங்களிலும் நிறைந்து இருக்கிறது, அது உன்னிடத்திலும் இருக்கிறது, நீதான் அது அப்படிங்கறத இந்த ஜீவன் புரிஞ்சுக்கிறது இல்லை. இந்த ஜீவன் என்ன பண்றதுன்னா
தன்னை வந்து ஒரு லிமிட்டெட் பர்சனா நினைச்சு கொண்டு இந்த உலக விஷயங்களோடு ஒன்று எப்ப பாரு அழுது மூஞ்சி பூஷணிக்காக இருந்துட்டே இருக்கு. அப்படி இருக்கக்கூடாது. நீ நீ இதுக்கு உனக்கும் சம்பந்தம் கிடையாது, உனக்கும் இதுக்குதான் சம்பந்தம் அப்படின்னு இந்த சாஸ்திரம் வந்து திருப்பி திருப்பி அதை பிடிச்சு பிடிச்சு இழுக்கிறது. குருநாதர் எப்படி கஷ்டப்பட்டாவது அவனுக்கு சொல்லி கொடுக்கணும்னு மண்டைய திறந்தாவது போடணும்னு பாப்பார். அப்படி அப்படி இருந்தாதான் உண்மையான குருநாதர். ஏன்னா குருநாதருக்கு லட்சணமே என்ன சொல்லியிருக்குன்னா சிஷ்ய ஹிதாய அப்படின்னு சொல்லியிருக்கு. சிஷ்யன் வந்து கொஞ்சம் ஏர்மாறா இருந்து டிஸ்இன்ட்ரெஸ்டடா இருந்து அவன் ஒழுங்கா வரல, அவன் சரியா இது பண்ணலனாலும் விடக்கூடாது. நீ என்ன ஆச்சு, உனக்கு ஏன் வரமாட்டேங்கிற, உனக்கு என்ன ப்ராப்ளம், உனக்கு புரியலையா, நீ டவுட்ஸ் இருந்தா கேளு, சொல்லணும். இதெல்லாம் குருநாதருடைய லட்சணங்கள். ஏன்னா சிஷ்யனுக்கு நல்லது எதுவோ அதை பண்ணணும். அதுக்குத்தானே குருநாதரா உட்கார்ந்துருக்கு. அதனால அந்த குருநாதர் அவரோட வேலையெல்லாம் செய்வார், சிஷ்யன் அவனுடைய முயற்சி எல்லாம் செய்யணும். கடைசியில என்ன புரியும் நமக்கு அப்படின்னா, இது ஏதோ ஒரு பெரிய ஸ்பெஷல் எக்ஸ்டசி அனுபவம் தான் கிடையாது, இது ஒரு அறிவு அப்படின்னு புரியும். ஏன்னா இந்த உலகத்துல தோற்றங்கள் அப்படின்னு எதெல்லாம் இருக்கோ அது எதுவுமே உண்மை இல்லை. இப்பதான் நம்ம எதுல ஆரம்பிச்சோம், நிலையானது நிலையற்றது ஆரம்பிச்சது மறந்துடக்கூடாது. நிலையானது நிலையற்றது. அந்த நிலையற்றது அப்படிங்கிறது இந்த உலகத்தில் உள்ள அனைத்தும் இன்க்ளூடிங் அவர் ஓன் டாட்டர்ஸ் சன்ஸ் எதுவாக இருந்தாலும் நிலையற்றது. யார் முன்னாடி யாருக்கு தெரியாது. சுவாமிஜி சொல்லுவார் அடிக்கடி, அவங்க அம்மா சொல்லுவாங்க அப்படின்னு, எண்ணெய் முந்தியோ திரி முந்தியோ தெரியாது அப்படின்னு. எது தீர்ந்து போனாலும் விளக்கணை. அப்படிதானே, எண்ணெய் திரி முடிஞ்சு போயிடுச்சுனாலும் எண்ணெய் விளக்கணையும், எண்ணெய் முடிஞ்சு போயிட்டு விளக்கணை. அதுக்காக ஒண்ணும் பண்ண முடியும். ஏதோ ஒண்ணு ஏதாவது ஒரு காரணத்தினால அது அணைய தேவை. அதனால இது வந்து இது டேக்கன் ஃபார் கன்சிடரேஷனே கிடையாது. இந்த பிரபஞ்சம் இருக்கே, இது நீட் நாட் பி கன்சிடர்ட். அதுதான் அங்க ரொம்ப முக்கியம். அப்படி ஒண்ணும் இல்ல. ஒவ்வொரு பொருளையும் எடுத்துக்கொண்டால் அந்த பொருள் என்பது எப்படி இருக்கிறது அப்படிங்கறத நம்ம ஆராய்ச்சி பண்ணி பார்த்தோம்னா உண்மையில் அதற்கு இருப்பே இல்லை அப்படின்னு நமக்கு புரிஞ்சிடும். சுவாமிஜி ரொம்ப அழகா ஒரு எக்ஸாம்பிள் சொல்லுவோம். என்ன எக்ஸாம்பிள்னா, கையில நம்ம கிட்ட எல்லார்கிட்டயும் ஒரு புஸ்தகம் இருக்கு. இந்த புஸ்தகத்தை எடுத்து பார்ப்போம். புஸ்தகம் அப்படிங்கிறது இதுல இருக்கக்கூடிய தாள்களா? ஃபர்ஸ்ட் ஆராய்ச்சி, இதுல இருக்கக்கூடிய தாள்களா? இல்ல. தாள் மட்டும் ஒரு தாள் எடுத்துட்டு அது புஸ்தகம் சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. வெறும் தாள் அப்படின்ற பெயர் எடுத்துக்கிறது. சரி, அதுல இருக்கிற எழுத்துக்கள் தான் புஸ்தகமா அப்படி வச்சுக்கலாமா அப்படின்னா, எழுத்தெல்லாம் எடுத்து தனியா வச்சுட்டு இது என்ன பிளாங்க் புக், அதை வச்சு என்ன பண்றது? ஒண்ணும் பண்ண முடியாது. அது இந்த புஸ்தகம் அப்படிங்கிறது இப்ப திருக்குறள் புத்தகம். திருக்குறள் புத்தகமாக இருப்பதற்கு தாள் வேணும், அதுக்கு எழுத்து இருக்கணும். சரி, இந்த அட்டைய புஸ்தகம்னு சொல்லலாமா? அப்ப அட்டையை எடுத்துட்டான்னா புஸ்தகம் இருக்குமான்னு? அட்டையை எடுத்துட்டா இந்த புஸ்தகம் இருக்காது. ஏன்னா அட்டை வந்து முழுமைப்படுத்துறது. இந்த புஸ்தகத்தை அட்டை தான் முழுமைப்படுத்துது. இதுக்குள்ள ஏதாவது சில ஆர்ட் ஓவியங்கள்லாம் வரைஞ்சிருக்காங்கன்னா அதை புஸ்தகம் சொல்லலாமான்னு சொல்ல முடியாது. ஆனா எதை நாம புஸ்தகம் சொல்லணும்? இது எல்லாத்தையும் சேர்த்து பார்த்தா இதைத்தான் புஸ்தகம் சொல்லணும். அப்ப புஸ்தகம் என்பது எது? நீங்க ஆராய்ச்சி பண்ணி பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, புத்தகம் என்ற சொல்லுக்கான கனித்த இருப்புங்கிறது என்ன? புத்தகம் இருக்கிறது, அந்த இருப்பு மட்டும்தான் இருக்கு. அந்த புத்தகம்ங்கிறது நாமம் ரூபம், அது ஒரு பேரு, அது ஒரு ஃபார்ம். அப்படிதான். அது அந்த நாமம் ரூபம் இருக்கு, அதுக்கு ஒரு ஃபங்க்ஷன் இருக்கு. படிக்கிறது அப்படின்னு ஒரு ஃபங்க்ஷன் இருக்கு. ஒவ்வொரு பொருளுக்கும் இது இருக்கு. இந்த ஒவ்வொரு பொருள்லையும் நாம இந்த விஷயத்த நம்ம அப்ளை பண்ணி பார்த்தோம்னு சொன்னா அதை இப்படி பகுத்து, இதுதான் விவேகம் பண்றதுங்கிறது. ஒவ்வொன்னையா இப்படி விவேகம் பண்ணி பண்ணி பிரிச்சோம்னு வச்சுக்கோங்களேன், அது ஆக்சுவலி அதுக்கான எக்ஸிஸ்டன்ஸ் இல்லைங்கிறது நமக்கு நல்லா புரிஞ்சுக்கும். அப்ப எக்ஸிஸ்டன்ஸ் அப்படிங்கிறது எக்ஸிஸ்டன்ஸுக்கு மேலதான் இது இருக்கு, இருப்பின் மீதுதான் இதெல்லாம் கற்பிக்கப்பட்டிருக்கிறது அப்படின்னு நமக்கு அப்பதான் புரியும். ஒவ்வொரு பொருளுக்கும், எந்த பொருளை எடுத்துக்கொண்டாலும் அதுல வந்து பிரம்மன் அப்படின்னு சொல்றதுக்கு சில அடையாளங்கள், அது இந்த பிரபஞ்சத்தை சேர்ந்ததுன்னு சொல்றதுக்கு சில அடையாளங்கள். அதாவது அந்த பொருள் இருக்கிறது, அப்புறம் அது விளங்குகிறது, அப்புறம் அது இன்பமாக இருக்கிறது. இதெல்லாம் இப்பதானே சொன்னேன், மறந்திருக்க மாட்டீங்கன்னு நினைக்கிறேன். அஸ்தி பாதி பிரியம் இதெல்லாம் இப்பதான் சொன்னேன். அது இருக்கிறது, விளங்குகிறது, அது இன்பமாக இருக்கிறது. இதெல்லாம் எதுன்னா அது பிரம்மனை சேர்ந்தது. உருவம், பெயர், இது ரெண்டும் இந்த உலகை சேர்ந்தது. இந்த உருவமும் பெயரும் மாறிக்கொண்டே இருக்கிறது. ஆனால் அந்த இருப்பு அப்படிங்கிற தன்மை இருக்கு இல்லையா, அது மாத்திரம்தான் இருக்கிறது. அனைத்து பொருள்களும் இருக்கிறது. இந்த கம்ப்யூட்டர் இருக்கிறது, இந்த பேனா இருக்கிறது இருக்கிறது இருக்கிறது. The isness is always there. அதுதான் எக்ஸிஸ்டன்ஸ், சத். அந்த சத் அம்சம் இருக்கு இல்லையா, அதுதான் நிரந்தரமாக இருக்கிறது. அந்த சத்து
அதேதான் சித்து. சத்தே சித்தாகும், சித்தே சத்தாகும் அப்படின்னு தான் சாஸ்திரம் சொல்லுது. இது ரெண்டுத்துக்கும் வேற வேற அர்த்தமே கிடையாது. இது ரெண்டும் இணைந்து இன்பம். இந்த மூணுமே வேற வேற சொற்கள் சொன்னாலும் குறிப்பது ஒரே பொருளைத்தான், அந்த தூய உணர்வைத்தான். சத்து சித்து ஆனந்தம். அந்த தூய உணர்வு தான் சச்சித் ஆனந்தமாக இருக்கிறது. எல்லா பொருள்களிலும் அதுதான் இருக்கிறது. அந்த பொருளை நம்ம ஒரு நாமமோ ஒரு 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 பெயர் ஒரு வடிவம் கொடுத்து நாம அந்த பொருளுக்கு ஒரு ஃபங்க்ஷன் கொடுத்து அதை நம்ம உபயோகிக்கிறோம் இல்லையா, அது அத்தனையும் இன்மையை சேர்ந்தது. இருப்பது போல தோற்றம் அளிக்கிறது, அவ்வளவுதான். கொஞ்ச நாளைக்கு அது இருக்கும், அதுக்கப்புறம் அது இருக்காது. இது எல்லா பொருளுக்கும் அப்ளை பண்ணி பாருங்க. நான் ரொம்ப பிடிக்கும், எனக்கு இவ்வளோ ஆசையா வச்சிருந்தேன், இப்ப பார்த்தானா அது இது வந்துருது, ஏதோ ஒரு பூஞ்சை வந்துடுத்து, எனக்கு ஒரு சாரி வீணா போயிடுது. எத்தனையோ விஷயங்கள் சொல்றோம், ஒரு கல் வச்சு தோடு பண்றோம், கல் போயிடுது. எத்தனை விஷயங்கள் நம்ம ஆசை ஆசைன்னு வாங்கி வாங்கி வைக்கிற பொருள் அதே மாதிரி இருக்கிறதா? நிச்சயமாக இருப்பதில்லை. அன்னைக்கு ஒருத்தர் ஒரு வீடியோ போட்டிருந்தார். ஏதோ ஒரு பெருமாள் கோயில்ல மடப்பள்ளிக்கு பக்கத்துல ஒரு பெரிய ரூம் பூட்டி வச்சிருக்காங்க. அதை திறந்துட்டு பார்க்கலாம்னு சொல்லிட்டு உள்ள போயிருக்காங்க. பார்த்தானா அப்படியே உதுக்கிறது, பொடி பொடியா உதிர்க்கிறது, அவ்வளவு மேனுஸ்கிரிப்ட்ஸ், எல்லாம் பாம் லீஃப் மேனுஸ்கிரிப்ட்ஸ். எத்தனை எழுதி வச்சிருந்தாங்களோ, எவ்வளவு பாடல்களோ, யார் கண்டா? என்ன சாஸ்திரமோ அது கூட தெரியாது நமக்கு. அது இது தேவாரம் பாடல்களை கண்டெடுத்த பொழுது அந்த கதையில சொல்லுவாங்க இல்லையா, ராஜராஜ சோழன் அந்த இதை திறந்து பார்க்கும் பொழுது போர் குவியல் மாதிரி இருந்தது. அத்தனையும் கரையான் புத்தோட இருந்தது. இது இருக்கிறது. அங்கேயும் பாருங்க, இருக்கிறது. கரையான் இருக்கிறது, கரையான் புத்து இருக்கிறது. தட் இருக்கிறது மட்டும்தான் இருக்கே தவிர்த்து என்னவா இருந்ததோ அது மாறிக்கொண்டே இருக்கிறது. அதனாலதான் சுவாமிஜி அழகா சொல்லுவார், இருப்பது கற்பனை, இருப்பு உண்மை. அதான் நம்ம முக்கியமா புரிஞ்சு இருக்கிறதுன்னு சொல்றோம் இல்லையா, அந்த இருப்பு தன்மை இருக்கே அதுதான் உண்மை. இந்த உண்மை இல்லாம இந்த கற்பனையை பண்ண முடியாது. இது இது இந்த இருப்புங்கிற ஒரு விஷயம் இல்லாம இது மேல நான் எப்படி கற்பனை பண்றது? அது பண்றதுக்கு எனக்கு என்ன பேஸ் இருக்கு? ஒண்ணுமே இல்லையே. அதனால இதுதான் முக்கியம், இதுதான் சாஸ்வதமாக இருக்கிறது, சனாதனகன்னு சொல்றாரே பகவான், அது இதுதான். அதனால இந்த இந்த தத்துவம் இது எல்லாத்தையும் ஆராய்ச்சி பண்ணி இததான் மெய்ப்பொருள் ஆராய்ச்சியில பண்றோம். இந்த ஒவ்வொரு பொருளையும் எடுத்துக்கொண்டு இதன் தன்மை என்ன, இது எத்தன்மைத்தை உடையதாக இருக்கிறது, அப்படி இருக்கக்கூடியது நிலைத்து இருக்குமா, நிலைக்காமல் இது இருக்கிறதா, இதெல்லாம் நம்ம ஆராய்ச்சி பண்ணி அந்த தன்மைகளை எல்லாம் அறிந்து கொண்டு விவேகம் பண்ணி அது எப்படி இருக்கு அப்படிங்கிறத புரிந்து கொள்வது அவ்வளவுக்கும் ஆதாரமாக இருக்கக்கூடிய விஷயத்தை புரிந்து கொள்வது, இதுதான் ரொம்ப முக்கியம். எந்த ஒரு தத்துவ நூலை எடுத்துக்கொண்டாலும் அது ஜீவன்னா என்ன அப்படிங்கிறத சொல்லணும். ஜீவன்னா நம்மளோட உயிர்னா என்ன அப்படிங்கிறத சொல்லணும். நம்மளோட உயிர்ங்கிறது இல்ல, மாடோட உயிர், ஆடோட உயிர், எதுவா இருந்தாலும் மொத்தமா காமன் நேம் ஜீவன். ஜீவன்னா என்னன்னு சொல்லணும், இது ஜெகத்னா என்னன்னு சொல்லணும், ஈஸ்வரன்னா என்னன்னு சொல்லணும், பந்த ஸ்வரூபம்னா என்னன்னு சொல்லணும், பந்த காரணம்னா என்னன்னு சொல்லணும், மோட்ச காரணம்னா என்ன, மோட்சத்தின் தன்மை என்னன்னு சொல்லணும், மோட்சத்தின் காரணம் என்னன்னு சொல்லணும். 7 விஷயங்களை ஒரு நூல் விளக்கணும். ஒரு தத்துவ நூல்னு எடுத்துக்கொண்டால், இப்ப அத்வைதத்தை சொல்றேன் அப்படின்னு சொல்லி ஒரு நூல் எழுதுறது அப்படின்னு சொன்னா அதுல இத்தனை விஷயங்கள் இருக்கும். இதுலதான் நமக்கு டிஃபரன்சஸ் வரும். எங்க டிஃபரன்சஸ் வரும்? இந்த ஜீவன், ஜெகத்து, ஈஸ்வரனுடைய தன்மையை சொல்லும் பொழுது டிஃபரன்ஸ் வரும். பந்த ஸ்வரூபம், பந்த காரணத்துல எல்லாம் பெருசா டிஃபரன்ஸ் வராது. மோட்சத்தின் தன்மை, மோட்ச காரணம், இதுல எல்லாம் டிஃபரன்ஸ். இந்த டிஃபரன்சஸ் இருந்துட்டு போறது. இது விசிஷ்டாத்வைத்தம் ஒரு மாதிரி சொல்லும், அத்வைத்தம் ஒரு மாதிரி சொல்லும், சிவாத்வைத்தம்னு ஒரு இது இருக்கு, செக்ஷன் இருக்கு, அது ஒரு மாதிரி சொல்லும். சைவ சித்தாந்தம் ஒரு மாதிரி சொல்லும், துவைத்தம் ஒரு மாதிரி சொல்லும். எது வேணா எப்படி வேணா சொல்லிட்டு போறது. ஆனா இந்த 7த்தையும் விளக்கும். ஒவ்வொரு புத்தகமும் இந்த 7த்தையும் விளக்கும். நாம எந்த குருவை நமக்கு ஆப்டா இருக்கார் அப்படின்னு நாம அதை கண்டு நாம் அவரிடம் சரணடைகிறோமோ, அவர் சொல்லி கொடுக்கக்கூடிய விஷயங்கள் நாம் அவரிடம் படித்து அது நமக்கு மனசுக்கு ஏற்புடையதாக இருந்து அதில் நாம் சிந்தித்து தெளிதலை பெற்று இந்த ஞானத்தில் நாம் நிலைத்து இருந்தோம் அப்படின்னு சொன்னா அதுதான் அறிவுங்கிறார் திருவள்ளுவர். மெய்ப்பொருள் காண்பது அறிவு. அந்த மெய்ப்பொருளை காணணும்னா, சரி கண்ணே தெரியல, கேட்ராக்டா இருக்குன்னா என்ன பண்றது? முதல்ல போய் சரி பண்ணிட்டு ஆபரேஷன்ல பண்ணிட்டு அப்புறமா பார்க்கணும், அப்படிதானே? காண்பதுங்கிறது என்ன? கிளியர் விஷன் இருக்கு.
நான் படிச்சிருக்கிற விஷயம் எனக்கு தெரியும், மெய்ப்பொருள் என்பது இதுதான் அப்படிங்கிறதுல எனக்கு ஐயம் தெரிவு இருக்கக்கூடாதுங்கிறது தான் முன்னாடி 2 விஷயத்துல சொல்லிட்டு அப்புறம் இதை சொல்றேன். ஏன்னா இதை 3வதுலயே போட்டிருக்கலாம். ஏன் போடலைன்னா நீ ஜஸ்ட் நீ ஒரு 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 வருஷம் படிச்சுட்டு நான் படிச்சுட்டேன் வேதாந்தா எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிடக்கூடாது. ஒரு குருன்னா அவர்கிட்ட 12 வருஷம் டிராவல் பண்ணணும்னு எல்லாம் சாஸ்திரத்துல சொல்லியிருக்கு. மினிமம் 1 வருஷம் கூடவே இருக்கணும்னு எல்லாம் சொல்லியிருக்கு. படிச்சதுக்கு அப்புறமா 12 வருஷம் டிராவல் பண்ணணும் படிக்கிறதுக்கே. அப்புறம் 1 வருஷம் கூடவே இருக்கணும் படிச்சதுக்கு அப்புறமா. இப்படி எல்லாம் நிறைய கண்டிஷன்ஸ் எல்லாம் இருக்கு. ஏன்னா அந்த சிஷ்யன் வந்து தயாராகி தான் வெளியில போய் பாடம் எல்லாம் எடுக்கிறதுக்கு நிறைய இதெல்லாம் இருக்கு. முறைகள் எல்லாம் சொல்லப்பட்டிருக்கு. அதெல்லாம் இப்ப பேச்சு இல்லை. நான் இப்ப பேச்சு என்ன அப்படின்னு சொன்னா மெய் உணர்தல், மெய்ப்பொருள் காண்பது அறிவு. இங்க முக்கியமானது என்ன? எப்பொருள் எந்த தன்மை உடையதாக இருந்தாலும் அப்பொருள் மெய்ப்பொருள் தான் அப்படிங்கிறதை நான் அதில் இருக்கக்கூடிய மெய்ப்பொருளை காண்பதுதான் எனக்கு அறிவை பெற்றதற்கான அடையாளம். ஓ இந்த இந்த உடலோ மனசோ புத்தியோ மெய்ப்பொருள்னு சொன்னா ஒத்துப்போமா? இது சொல்ற சாஸ்திரம் அதை ஒத்துக்கிறதானா? கிடையாது. இந்த உடல் மனம் புத்தி இருக்கே அது இந்த உலகம் உடல் மனம் புத்தி அனைத்தும் இருப்பது போல தோற்றம் அளிக்கிறது. சிறிது நாட்கள் இருக்கும். நாட்கள்னு சொல்லலாம், இல்ல வருடங்கள் சொல்லலாம், இல்ல மாதங்கள், எப்படி வேணா காலம் மாறும், அவ்வளவுதான். எவ்வளவு காலமாக இருந்தாலும் அந்த காலத்திற்கு உட்பட்டது, வரையறைக்கு உட்பட்டது. ஆனால் மெய்ப்பொருளாகிய அந்த தூய உணர்வு வரையறைக்கு உட்படாதது, அது எல்லை இல்லாதது, அது யாண்டும் இருப்பது. சுவாமிஜி ஒரு இது சொல்வார், நான் முன்னாடியே ஒரு கிளாஸ்ல சொல்லியிருக்கேன். தூய உணர்வு தான் உயிருக்கு உயிரான இறைவனாகவும் உடலாகவும் உள்ளங்களாகவும் உலகங்களாகவும் மாயையால் தோற்றமளிக்கிறது. இத நல்லா புரிஞ்சுட்டோம்னு வச்சுக்கோங்களேன், இது ஒன்னே போரும் நம்ம ஜபம் பண்ணிக்கிறது. இதையே திரும்ப 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 சொல்லிக்கொண்டே இருந்தோம். இது ஒரு பெரிய ஒரு மந்திரம் மாதிரி சுவாமிஜி அழகா இதை ஃப்ரேம் பண்ணி இதையே சொல்லிக்கொண்டே இருந்தோம்னாலே நாம தூய உணர்வு என்பது என்னங்கிறது நமக்கு புரிஞ்சிடும். ஃபர்ஸ்ட் நமக்கு அது புரியணும். அதுக்கப்புறம் நமக்கு நாம் தான் அந்த தூய உணர்வு அப்படிங்கிறது புரியும். ஏன்னா இத டைரக்டா சொல்றது கிடையாது. சாஸ்திரம் இந்த விஷயத்தை டைரக்டா இது இப்படித்தான்ப்பா இருக்கு, இது இவ்வளவு வெயிட் இருக்கும், இது இவ்வளவு சைஸ் இருக்கும், இது இப்படி இருக்கு, இந்த இடத்துல கிடைக்கிறது, அங்க போனா கிடைக்கும், இங்க போனா பார்க்கலாம், பார்த்தா இப்படி இருக்கும், அதெல்லாம் சொல்றது இல்லை. இது வாக்கு கெட்டாமல் இருக்கிறது, இது மனதிற்கு எட்டாமல் இருக்கிறது, மனம் வாக்கிற்கு எட்டாத பொருளாக இருக்கிறது. அந்த அப்படின்னா என்ன அர்த்தம்னு நம்ம புரிஞ்சுக்கணும். அது எப்படிங்க மனம் வாக்குக்கு எட்டாம பொருளா இருக்க முடியும்? அதான் நீங்க இவ்வளவு வார்த்தை பேசிட்டு இருக்கீங்க அதை பத்தி. அதுக்கு அழகா சுவாமிஜி விளக்கம் சொல்லுவார். மனம் வாக்குக்கு எட்டாததுன்னா என்ன அர்த்தம்னா தூய்மை இல்லாத மனத்திற்கு அது எட்டாது. ஃபர்ஸ்ட் திங். வேதாந்த வாக்கை தவிர வேறு வாக்கிற்கு அது எட்டாது. நான் ஒரு எத்தனை புஸ்தகம் தெரியுமா படிச்சிருக்கேன். என் வீட்டை பாருங்களேன், அப்படி புக் ஷெல்ஃப் தான் எங்க வீட்டுல எல்லாமே. எங்களுக்கு ட்ரெஸ் கூட கம்மி தான், புக்ஸ் தான் அவ்வளவு. என்னம்மா புக்ஸ் படிக்கிற அப்படின்னு அது இருக்கும். இந்த உலகியல் சம்பந்தமான எத்தனையோ புஸ்தகங்கள், அதெல்லாம் வேதாந்தத்தை அறிவை கொடுத்து விடுமா? கிடைக்கும். இந்த அறிவை பெறணும்னா அதுக்கான புஸ்தகத்தை தானே படிக்கணும். அதுதான் வாக்கு எல்லாமே வாக்குதான். சொற்கள்னா எல்லாமே சொற்கள் தான், சொற்களஞ்சியமாக இருக்கு. ஆனா அதுல இருந்து எனக்கு நாலேஜ் கிடைக்காதே. அதனாலதான் சொல்றார் சுவாமிஜி, மனதுக்கு ஒரு குவாலிபிகேஷன் வேணும். வேதாந்தம் படிக்கிறதுக்கு மனசுக்கு ஒரு குவாலிபிகேஷன் வேணும். அப்புறம் வேதாந்தத்தை உரையா படிக்கணும். இது ரெண்டும் பண்ணாதான் நமக்கு என்ன புரியும்னா இந்த இருப்பு ஒன்றுதான் இருக்கிறது, வேறு எதுவும் இங்கு உண்மையில் இல்லை. இருப்பது போல நாம கற்பனை பண்ணிக்கொண்டு இல்லாத விஷயத்தை இருப்பதாக கற்பனை பண்ணிக்கொண்டு எப்படி ஒரு காணல் நீரை பார்த்த உடனே ராகம் தனியும் என்று ஓடுகிறோமோ அது மாதிரி இந்த உலக இன்பங்களுக்கு இதனால் தான் எனக்கு இன்பம் கிடைக்கிறது அப்படின்னு நினைத்து கொண்டு நாம ஓடுறோம். உண்மையான இன்பம் அதில் அந்த அந்த பொருளினால் வரக்கூடிய இன்பம் அல்ல. உண்மையான இன்பம் இந்த ஸ்வரூபத்தில் இருக்கக்கூடிய இன்பம், இந்த தூய உணர்வில் இருக்கக்கூடிய இந்த இன்பம் தான் உசந்தது அப்படிங்கிறத நாம புரிஞ்சுக்கணும். அதுதான் அறிவு. நிறைய இந்த குறள் ரொம்ப ரொம்ப ஆழமான குறள். அதனால எனக்கு இது இன்னும் கொஞ்சம் சொல்லணும்னா கூட டைம் ஆயிட்டு இருக்கு. நம்ம நெக்ஸ்ட் கிளாஸ்ல இதை நம்ம வைண்ட் அப் பண்ணிட்டு அப்புறம் அடுத்த குறளுக்கு நாம போகலாம். நிறைய கருத்துகள், அந்த கருத்துகள் எல்லாத்தையும் நீங்க மனசுல ஒரு ஒரு சிந்தனை பண்றதுக்கு நிறைய டைம் எடுத்துக்கோங்க. அவசரப்பட்டு அதை அசிமுலேட் பண்ணுறதுங்கிறது முடியாது. நிறைய தடவை கேளுங்க. நிறைய இந்த கிளாஸ் கீத கிளாஸ் எல்லாம் காம்ப்ளிமெண்டரியா அமைஞ்சிருக்கு. அப்படி கேட்டோம்னா இந்த விஷயம் நன்றாக புரியும். இன்னைக்கு இந்த அளவுல இந்த வகுப்பை நான் நிறைவு செய்கிறேன்.
மேற்கொண்டு இருக்கிற கருத்துக்களை நம்ம அடுத்த வகுப்புல படிப்போம்.